ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. சென்னை முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏன் தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடியவர்களுக்கு டி நகரை பற்றி கேள்விப்படாதவர்களே இருக்க முடியாது. இந்த டி நகர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக ரீதியாக மிகப்பெரிய புகழ் பெற்றிருந்த அந்த டி நகர் என்ற ஒரு மொத்த பகுதியே தீ நகராக மாறியதே நாம் கடந்த 24 மணி நேரங்களில் பார்த்திருக்கிறோம் நேயர்களே. 24 மணி நேரங்களுக்கும் மேலாக ஒரு தீயை அடக்குவதற்கு ஆகியிருக்கிறது. இதுவே மிகப்பெரிய வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரத்திலும் தீ அணைந்து விட்டதா என்று அவ்வளவு பரபரப்பு, அவ்வளவு அங்கே காவல்துறையினருடைய வாகனங்கள், தீயணைப்பு துறையினருடைய வாகனங்கள் என்று அந்த டி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய உஸ்மான் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு வணிக கட்டடம், சென்னை சில்க்ஸுடைய ஒரு கட்டடம் தீப்பற்றி எரிந்ததுதான் இது அத்தனைக்குமான காரணம். அத்தனை வாகனங்கள், அமைச்சர்கள் உட்பட, காவல்துறையினர் உட்பட அத்தனை பேரும் அங்கே ஆஜராகி காத்திருந்தார்கள். அங்கே போக்குவரத்து மாற்றங்கள் ஏற்பட்டது. டி நகர் பகுதியில் வசிக்கக்கூடியவர்களுக்கு அவ்வளவு நிறைய பிரச்சனைகள் கடந்த 48 மணி நேரங்களில் ஏற்பட்டதை பார்த்தோம். மின்சாரம் அவர்களுக்கு துண்டிக்கப்பட்டது, போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டன, போக்குவரத்து மாற்றங்கள் ஏற்பட்டன. அந்த ஒட்டுமொத்த பகுதியும் பெரிய பரபரப்புக்கு பிறகு தற்போது சற்று அடங்கியிருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. தீ கட்டுக்குள் வந்திருக்கிறது, அணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடம் இடிக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. 7 மாடி கட்டிடமாக உயர்ந்து நின்றிருந்த கட்டிடம் தற்போது 2-3 மாடிகள் அளவிற்கு அதுவே இடிந்து உள்ளாறு விழுந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மீதி இருக்கக்கூடிய தளங்களும் விரைவில் அது இடிக்கப்படும் என்பது அரசாங்கத்துடைய தற்போது கொடுக்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? இது ஒரு பல அமைச்சர்களும் அதிகாரிகளும் கூட குறிப்பிட்டுவது போல அதிர்ஷ்டவசமாக இந்த பிரச்சனை, இந்த ஒரு தீ விபத்து என்பது அதிகாலை 4 மணிக்கு ஏற்பட்டது. அங்கே உள்ளே வேலை செய்து கொண்டிருந்த 12 பேரும் வெளியே உடனடியாக தீயணைப்பு துறையினால் மீட்கப்பட்டார்கள். இதுவே பரபரப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய தீபாவளி ஷாப்பிங் சமயத்தில் நடந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? பரபரப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய சனி ஞாயிறுகளில் நடந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? நினைத்து பார்க்க முடிகிறதா அங்கே என்ன நடந்திருக்கும் என்று? இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த கட்டிடம் ஏற்கனவே நம்முடைய சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய CMDAவால் ஏற்கனவே அந்த கட்டிடத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு, விதிமீறல்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு சீல் வைக்கப்பட்ட கட்டிடம். அந்த சீல் வைக்கப்பட்ட கட்டிடம் தற்போது இயங்கிக் கொண்டிருந்தது எப்படி என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது இந்த சென்னை சில்க்ஸ் கட்டிடம் என்பதற்கு ஒன்றுவதற்கு மட்டும் எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனையா என்றால் நிச்சயமாக இல்லை. நாம் 2004ஆம் ஆண்டில் கும்பகோணத்தில் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட இளம் சிறுவர்களை இழந்தோம், இளம் பிஞ்சுகளை இழந்தோம். அங்கேயும் இதே போன்ற தீ விபத்து, இதே போன்ற வரைமுறை மீறிய கட்டிடங்கள் என்ற பேச்சுக்கள் எழுந்தன. 2014ஆம் ஆண்டு மௌலிவாக்கத்தில் கட்டப்பட்டு கொண்டிருந்த கட்டிடம் திடீரென்ற சீட்டுக்கட்டுகளை போய் சரிந்து விழுந்ததை நாம் பார்க்க முடியுது. அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? மௌலிவாக்கத்தில் நாம் 60 உயிர்களை இழந்தோம். அதற்கான அடுத்த கட்டமாக இனிமேல் அது போன்று நடக்காமல் இருப்பதற்கான போதுமான ஆவணம் செய்யப்பட்டிருக்கிறதா? சமீபத்தில் வடபழனியில் நடந்த தீ விபத்தை நாம் யாருமே மறந்திருக்க முடியாது. 4 பேரை பலிவாங்கிய அந்த தீ விபத்திலும் கூட அந்த கட்டிடமும் கூட ஒரு முறை மீறி கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் என்று ஏற்கனவே அதிகாரிகளால் கூறப்பட்டிருந்த ஒரு இடமாக இருந்தது. அந்த கட்டிடம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்தது. இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் இன்றும் கூட அமைச்சர்கள் இது குறித்து, அதிகாரிகள் இது குறித்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது மீண்டும் நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்த்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் வரையறைப்படுத்துவோம் என்று சொல்கிறார்கள். மீண்டும் வரையறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதா அல்லது ஒட்டுமொத்தமாக மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதா? இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் காரணம் அதிகாரிகளா, அரசாங்கமா, அந்த வணிக நிறுவனங்களா அல்லது பொதுமக்களாகிய நமக்கும் கூட பங்கு இருக்கிறதா? நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்ற நேயர்களே, கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் தொடரும் தீ நகர் விபத்து, யார் காரணம் இதற்கு என்ற தலைப்பில் தான் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் ஆளுங்கட்சியான அதிமுகவின் அம்மா பிரிவை சேர்ந்த திரு மருது அழகுராஜா அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். அதே போல சமூக ஆர்வலர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சாமானியர்களின் பிரதிநிதியாக டி நகரில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் குடியிருப்பு வாசிகள் சங்கத்தை சேர்ந்த திரு கண்ணன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். அதே போல வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் திரு விக்ரமராஜா அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் CMDAவிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவரும் நம்மிடையே இணைய இருக்கிறார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு விக்ரமராஜா அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே எழுதி கொண்டிருக்கக்கூடிய கேள்வியை தான் முதல்ல முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். திரு விக்ரமராஜா, இந்த ஒரு வணிக கட்டிடம் 7 மாடிக்கு அவ்வளவு பிஸ்னஸ் நடக்கக்கூடிய இடம், அவ்வளவு பிஸியான ஒரு ஏரியா. அங்கே அதிகாரிகளே சொல்றாங்க, அமைச்சரே சொல்றாரு, நல்ல வேளையா அதிகாலை 4 மணிக்கு தீப்பிடிச்சதுன்னு. இதுவே அங்க மக்கள் புழங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதே தீப்பிடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதாவது இது ஒரு விபத்து, எதிர்பாராத விபத்து, நம்ம எதிர்பார்த்து நடக்கக்கூடிய விபத்து அல்ல. இந்த விபத்து விடிய காலையில் நடந்ததினால் எந்த சேதாரமும் இல்லை என்று அமைச்சர் சொல்லுகின்றார்கள், அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள். குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்தவரையில்
யாருக்கும் எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பது நாங்கள் கண்ணு கருத்துமாக இருப்பது உண்மை. ஆனால் இது ஏதோ ஒரு சம்பவத்தினால் இது ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் நடந்திருக்கிறது. இதனால் ஒட்டுமொத்த வியாபாரிகளையும் தவறாக நீங்கள் எண்ணி சித்தரித்து பார்த்து விடக்கூடாது. இந்த கட்டிடம் என்பது உஸ்மான் சாலையில மட்டும் நான் ஒட்டுமொத்த வியாபாரிகளை கூட கேட்கல, டி நகர் உஸ்மான் சாலையில மட்டும் 6-7 வணிக நிறுவனங்கள் மீது இதே போன்ற புகார்கள் இருக்கிறதா இல்லையா? நான் ஏன் இது வந்து பகல் நேரத்துல நடந்திருந்தா, சனி ஞாயிறுல நடந்திருந்தா அந்த மக்களுக்கு என்ன இருக்குன்ற கேள்வி ஏன் எழுதுனா, ஏதாவது ஃபயர் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் பின்பற்றப்பட்டிருக்கா? ஃபயர் எக்ஸிட்னு ஒன்னு தனியா இருந்தது அந்த பில்டிங்ல. டி நகர்ல உஸ்மான் சாலையில இருக்கக்கூடிய எந்த துணி கடையிலயாச்சும் ஃபயர் எக்ஸிட்னு தனியா ஏதாவது இருக்குதா? இல்ல வந்து அது வந்து பெரிய பெரிய போர்டு வச்சு அங்க வந்து காட்டப்படுதா? தமிழ்நாட்டுடைய ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்டோட ரெகுலேஷன்ஸ் படி இது வந்து 20 மீட்டர் 15 மீட்டருக்கு மேல ஒரு கட்டடம் போகுது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம் அதுல இருக்கணும். ஆட்டோமேட்டிக் ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம் அங்க வந்து தண்ணி டேங்க் மேல வைக்கப்பட்டு ஆட்டோமேட்டிக்கா தண்ணி உள்ள விழணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்டோட ரூல்ஸ். அதெல்லாம் இருந்ததுன்னா இவ்வளவு தீயணைப்பு வாகனங்கள் சுற்றி நின்று 24 மணி நேரம் அணைச்சிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இல்லை, அதாவது இது வந்து உள்ள எல்லாமே உங்களுக்கு எரியும் பொருள். உங்களுக்கு தெரியும், ஒரு ஜவுளி கடை என்பது, துணி என்பது ஒட்டுமொத்தமாக எரியக்கூடிய பொருள். ஆகவே எந்த மூலையில் தண்ணி விட்டு நம்ம அணைத்து கொண்டிருந்தாலும் ஒரு மூலையில் தீப்பிடித்து கொண்டே இருக்கிறது. நான் அதை நேரடியாகவே நேற்று ஏறக்குறைய காலையிலிருந்து 1 மணி வரை அங்கே சம்பந்தப்பட்ட இடத்துல நின்று கொண்டு நேரடியாக நாங்கள் பார்த்த காட்சி. ஒவ்வொரு மூலைகளிலும் பக்கத்து கடைகள் அக்கத்து கடைகள் மூலமாக சென்று அதை எப்படியாவது அணைப்பதற்கு அதிகாரிகள் துரிதமாக நடவடிக்கை எடுத்தார்கள். காவல்துறை அதிகாரிகளும் துரிதமாக நடவடிக்கை எடுத்தார்கள். ஆனால் விதிமீறல் என்பதை விட இன்று இருக்கின்ற நிலைப்பாடுகளில் வரும்கூடிய காலங்களிலும் நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அரசும் அரசு துறை அதிகாரிகளும் வணிகர்களும் இணைந்து சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பது ஒரு நியாயமான கோரிக்கை. அதே வேளையில் இது போன்ற ஒரு நடப்பான இடங்கள் இப்போ தியாகராயனர் பகுதி மட்டுமல்ல, பல்வேறு இடங்களிலே இது போன்ற சின்ன சின்ன இடையூறுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அகற்றி பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஒரு இடர்பாடு இல்லாத சூழலை அரசு உருவாக்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளில் நியாயமான நடவடிக்கைகளில் நாங்கள் அதை ஒத்துழைக்க தயாராக இருக்கோம். அப்புறம் வந்து அதற்கு ஏதுவான சூழ்நிலை வந்து அடுத்த கட்டமா பொறுப்பு வந்து அரசுக்கு தள்ளிவிடப்படுதா? இன்னைக்கு வந்து சிஎம்டியோட வெப்சைட்ல நம்ம போனோம்னா லாக்ட் அண்ட் சீல்ட் பில்டிங்ஸ் கிட்டத்தட்ட 150 பில்டிங் லிஸ்ட் இருக்கு சார். 150 பில்டிங் லிஸ்ட் இருக்கு. அதுல 120க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் வணிக கட்டிடங்கள், கமர்ஷியல் பில்டிங்ஸ். அப்ப அந்த 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 வியாபாரிகளுக்கு ஒரு பொறுப்பு இல்லையா? அந்த கட்டடத்தை கட்டுபவர்களுக்கு பொறுப்பு இல்லையா? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த 7 மாடியில வந்து தானே சார் அத்தனை துணியும் நகையும் வாங்கிட்டு போறாங்க. சனி ஞாயிறானா எவ்வளவு கூட்டம் கூட நம்ம கிட்ட. ஒரு விபத்து ஏற்பட்டா என்ன ஆகும் நமக்கு தெரியும். விதிமீறல் கட்டிடம் அல்ல. அதாவது வியாபாரிகள் மட்டும் கட்டுவதே விதிமீறல் கட்டிடங்கள் அல்ல. இன்று பல இடங்களிலே அரசு சார்பாகவும் தனியார் மூலம் சார்பாகவும் பல இடங்களிலே இது போன்ற நடைமுறை சிக்கல் இருக்கிறது. ஆனால் டி நகர் என்று சொன்னால் வியாபாரிகள் தான் இதை விதிமீறல் செய்கின்றார்கள் என்று ஒரு தவறாக சித்தரிக்கப்படுகிறதே தவிர வியாபாரிகளை மட்டும் இதை சித்தரித்து எந்த பயனும் கிடையாது. எல்லா இடங்களிலும் இது போன்ற இடையூறுகள் இருக்கிறது. செய்றாங்கன்னு சொல்லல, நமக்கே தெரியும் பல அரசு கட்டடங்களே வந்து ஏரி இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அதெல்லாம் நம்ம கேட்கல. ஆனா அதிகமாக மக்கள் புழங்கக்கூடிய இடம் எது? அந்த வியாபாரிகளுக்கு ஒரு பொறுப்பு இல்லையான்னு கேட்கிறேன். ஆயிரக்கணக்கான மக்கள் இப்ப நம்ம விதியை மீறி பள்ளிக்கரணையில ஒரு பிளாட் கட்டப்படுதுன்னா அந்த பிளாட் வாசிகளுக்கு மட்டும்தான் பாதிப்பு. ஆனா ஒரு வணிக நிறுவனம், இவ்வளவு பெரிய நிறுவனம், இத்தனை ஆயிரம் மக்கள் வரக்கூடிய இடத்துல அந்த மாதிரி கட்டப்படுது அப்படின்னு சொன்னா வந்து போகக்கூடிய ஒரு நாளைக்கு ஃபுட்ஃபால்ஸ் எவ்வளவு இருக்கும் சார்? சென்னை சில்க்ஸ்ல அங்க இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள்ல ஒரு நாளைக்கு 1000 பேர் 2000 பேர் எத்தனை ஆயிரம் பேர்? அவர்களோட அத்தனை பேருடைய பாதுகாப்பையும் நம்ம கேள்விக்கு உட்படுத்தலையா? இல்ல, உங்களுக்கு 1000 பேர் 2000 பேர் ஒரே நேரத்துல உள்ள போறது இல்ல. இது ஃப்ளோ உள்ள போயிட்டு வெளியே வந்துகிட்டே இருப்பாங்க. சனி ஞாயிறுல டி நகர் எப்படி இருக்கும் நம்ம எல்லாரும் பாத்துறோம். அங்க 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 இல்ல மேடம், நீங்க அங்க தீ பிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல சார். பாம்புன்னு கத்துனா போதும். அந்த ஸ்டாம்பீட்லயே என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். அதாவது விபத்து இப்ப நீங்க தலைப்புச் செய்தியிலே சொன்னீங்க, முகலிவாத்துல ஒரு பெரிய உயர்தரமான கட்டிடங்கள் எப்படி சீட்டுக்கட்டுகளை போட்டு சரிந்து விழுதுன்னு சொன்னீங்க. எல்லாமே நீங்க ஒவ்வொரு செய்தி நீங்க அழகா சித்தரிச்சீங்க. முகலிவாக்கத்துல நடந்தது தவறு, கும்பகோணத்துல நடந்தது தவறு, வடபழனியில நடந்தது தவறு, எங்க நடந்தாலும் அதனால இந்த தவறு ஜஸ்டிஃபை ஆகுது இல்லையா? இல்ல, அதாவது தவறுகளை மாற்றி அமைப்பதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு, அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு வணிகர்களும் பாதித்து விடக்கூடாத அளவிற்கு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து.
அது எப்படி சார் குற்றம் ஒருத்தர் செஞ்சிருக்காங்க அப்படின்னா குற்றம் செஞ்சவங்களே பாதிக்காம எப்படி சார் அதை சரிப்படுத்த முடியும்? இல்லாம குற்றம், அதாவது குற்றம் என்று எங்களை நீங்க ஒருதலைபட்சமாக குற்றம் என்று நாங்கள் குற்றவாளி என்று நீங்க சொல்லக்கூடாது. இல்ல ஒரு கட்டட விதிமீறி 4 மாடிக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க, 7 மாடி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா குற்றம் யார் மேல அங்க இருக்கு? இல்ல 4 மாடிக்கு பர்மிஷன் வாங்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ரெகுலேஷன் ஸ்கீம்ல வந்து எங்க அட்வான்ஸ் இதுல பணங்கள் கட்டி வச்சிருக்காங்க வியாபாரிகள். அது வந்து ரெகுலேஷன் பண்றதுக்காக அரசு இடத்திலே கட்டணம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 5, 6, 7 கட்டறதுக்கு முன்னாடியே பணம் கட்டப்பட்டிருக்கு. ஆமா, 5, 6 இல்ல மேடம், 4 மாடிக்கு பிறகு கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு ரெகுலர் பண்ணுவதற்காக ஒரு தொகையை அரசு நிர்ணயம் செய்கிறது. அது ஒரு தொகையை நாங்கள் கட்டி வைத்திருக்கிறோம். சோ அது சட்டப்படியான மூலமாவும் நீங்க வந்து அதை முன்னெடுத்து போயிருக்கீங்க அப்படிங்கறத சொல்றீங்க. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். நான் முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கோம். ரைட், ஓகே. நான் அதிமுகவை சேர்ந்த திரு மருது அழகுராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், 1999, அப்புறம் 2002, அப்புறம் 2007, இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்ம விதிமுறை மீறிய கட்டடங்களை வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டே வரும். அப்படி ரெகுலரைஸ் பண்ணிட்டே வரும்போது தான் திரு விக்ரமராஜ் அவர்கள் சொல்றதை பார்க்க முடியுது. ரெகுலரைஸ் பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சு நம்ம முன்கூட்டியே பணம் கட்டிடுறாங்க. அப்போ விதிமீறல்களை வந்து அது மறைமுகமா அனுமதிக்கிற மாதிரி தானே இருக்கு? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அதாவது தனிநபர் தவறுகளுடைய தோரணங்கள் தான் சமூக குற்றங்களுடைய தோப்பாக மாறுகிறது. அப்படித்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்குறேன். 2004 நீங்கள் சொல்ல மாதிரி கும்பகோணத்தில் நிகழ்ந்த ஒரு பள்ளிக்கூட விபத்து, அதற்கு பிறகு பள்ளிகளிலே அது போன்ற ஒரு தீ விபத்து ஏற்பட்டுவிடக்கூடாது என்கின்ற ஒரு விழிப்புணர்வை உருவாக்கிச்சு. தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டது. அதே மாதிரி சில வருடங்களுக்கு மிக அதிகமான கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது பள்ளி கல்வித்துறை என்பதற்கு சமீபத்தில் அது மாதிரி எந்த நிகழ்வும் கிடையாது. அதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்பு அந்த பள்ளி வாகனத்திலிருந்து ஒரு குழந்தை விழுந்து இறந்த உடனே இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இந்த முழு ஆண்டு தேர்வு விடுமுறை தொடங்கி பள்ளிகள் திறப்பதற்கு முன்பு அமைச்சரே போய் ஆய்வு செய்து பேருந்துகளை எல்லாம் சரி பார்ப்பாங்க. ஆக ஒரு தவறு இன்னொரு தவறு நிகழக்கூடாது என்கின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வை உருவாக்குகிறது. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை உருவாக்குகிறது, உயிர் பலியானதுக்கு அப்புறம் தான் அதுக்கு உருவாக்குகிறது. ஆனால் இந்த ரெகுலரைசேஷன் விதிமீறல் இதுல என்னை பொறுத்தவரை இருட்டு என்று ஏட்டில் எழுதுவதும் திருட்டு என்று தினஇதழ்கள் முழங்குவதும் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் முதலிலே தன்னுடைய சமூக கடமையை உணர வேணும். வீடு கட்டும் போது நான் பார்த்திருக்கேங்க, எல்லாருமே அப்ரூவலுக்குன்னு ஒரு பிளான் போடுறாங்க, கட்டுவதற்கென்று வேறொரு யுக்தி. அப்ரூவலை போய் வாங்கிட்டு வந்துடுறது, இதுதாங்க நாங்கள் கட்ட போறேன்னு சொல்லிட்டு மிக அருமையான, அதாவது எந்த ஒரு விதிமுறை மீறலே இல்லாத ஒரு அழகான நேர்த்தியான ஒரு வரைபடத்தை போட்டு அரசாங்கத்தை ஏமாற்றுவது, வாங்கிட்டு வந்துருவோம். ஆனால் என்ன பண்ணணும்? நான் கேட்கிறேன் தான் என்ன பண்றாங்க தெரியுமா? இதுக்கு பிறகு இவங்க விருப்பம் போல கட்டுவாங்க. கட்டுகிற போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து போர்டோனா பஞ்சாயத்து போர்டு, அப்படி கார்பரேஷன் ஊழியர்கள்னா கார்பரேஷன் ஊழியர்கள் சரிபார்க்க வேண்டிய ஊழியர்களை இவங்க சரி பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கு பிறகு தவறுகள், நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இது எப்படின்னா, இல்ல நான் அப்படி சொல்லல, நான் என்ன சொல்றேன், இவர்கள் காரணம் என்று அதிகாரி, இது கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியான்ற விட கற்பில் தவறியவன் கோவலன் தான். அதை நம்ம உணரணும். முதல்ல இந்த வணிகர், இப்ப அண்ணன் விக்ரமராஜா பேசுகிற போது வணிகர் மீது குற்றம் சுமத்தாதீங்கன்னாரு. நம்ம குற்றமே சுமத்தல. அவர் என்ன நினைக்கணும்னா, அவருடைய அந்த வணிகரின் உயிர் நாடி வாடிக்கையாளர்கள், அந்த வணிகரின் உயிர் நாடி அவரிடம் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், அவர்களுடைய உயிருக்கான உத்தரவாதத்தை கொடுக்கணும்னு சொன்னா அரசாங்கத்திட்ட போய் ரெகுலரைசேஷனுக்கு அவங்க போயிருக்க கூடாது. கட்டுகிற போதே அத்தனை தளங்களுக்கும் முறையான அனுமதியை பெற்றிருக்கணும். நிச்சயமா இல்ல, ஆனா அதை முறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு, தவறு செய்பவர்களை தண்டிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. நிச்சயமா அரசாங்கத்திற்கும் வாக்காளர்களும் மக்களும் தான் உயிர் இல்ல, நிச்சயமா இருக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த கட்டிடத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. சிஎம்டிஏ அனுமதி மறுக்கிறாங்க. மறுத்தது மட்டுமில்லாமல் நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்கிற விளம்பர தட்டியும் இங்கே வைக்கப்படுகிறது. இன்னும் சொல்லட்டுமா, கொங்கு தமிழ் பேசும் கோவை பூமியில இப்ப தீன்னு சொல்றீங்களே, தீஸ்ன்னு அந்த கடையோட பெயர் இருக்கும், கடைசியா முடிகிறது தீஸ்ன்னு முடியும். அந்த தீஸ்ன்னு முடிகிற கடையில அங்கே கோவையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி இன்று வரை அனுமதி கொடுக்கல. போர்டு இருக்கு. ஆனால் அவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, போர்டு கூட வச்சிருக்காங்க, இது நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்று. ஆனால் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று மாநகராட்சியினுடைய தடைக்கு தடை வாங்கி வர்றாங்க. ஆக இங்கே யாரெல்லாம் தவறு? சமூக கடமையை குடிமகன் மீறுகிறான், சமூக கடமையை வணிகர் மீறுகிறார், சமூக கடமையை அரசாங்கம்
கண்காணிக்க தவறுகிறது, ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதையெல்லாம் மிக சரிபடுத்த வேண்டிய நீதிமன்றமும் தவறளிக்கிறது. என்னை பொறுத்தவரை இந்த குற்றம், இந்த தவறை நான் சொன்னது போல 2004 பள்ளி தீ விபத்தில் இருந்து நாம் பாடம் கற்றது போல 2011 ஒரு பேருந்திலிருந்து ஒரு பச்சிளம் குழந்தை கீழே விழுந்து இறந்த போது பேருந்துகளிலே நாம் விழிப்புற்றோமே, அதுபோல இந்த டி நகர் என்பது கோடான கோடி லட்சோப லட்சம் வந்து போகிற மக்கள், அவர்களை எல்லாம் கருத்தில் கொண்டு நாம் விழிக்க வேண்டிய தருணமாக இதை எடுத்துக்கொள்ளும். நிச்சயம் இந்த பகுதியில் நம்மிடையே சிஎம்டிஏ உடைய ஓய்வு பெற்ற அதிகாரி திரு ராஜசேகர பாண்டியன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். உங்கள்கிட்ட வரேன். அதற்கு முன்னாடி திரு கண்ணன் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன். நீங்க டி நகர் வாசியா இருக்கிறீங்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க. தமிழகம் முழுவதுமே வியந்து பார்த்தது டி நகரை கடந்த ஒரு 48 ஹவர்ஸா வந்து அந்த தீயை பத்தி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம், பேசிட்டு இருந்தோம். அவ்வளோ பெரிய பரபரப்பு, அவ்வளோ கவலை, அவ்வளோ யோசனைகள் எல்லாம் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா டி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு நபரா உங்களோட பார்வை அந்த இதுவை பத்தி கடந்த 2 நாளா உங்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கு? வருத்தமாக தான் இருந்தது. அதாவது இட்ஸ் எ லெஜெண்டரி பில்டிங். அதாவது நீங்கள் சொல்லணும்னா சென்னை சில்க்ஸ் வந்து டி நகரில் மட்டுமோ இல்லை தமிழ்நாட்டில் மட்டுமோ இல்லை இந்தியாவில் மட்டுமோ ஃபேமஸ் இல்லை. அந்த கடைக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் வெளிநாட்டில் தான் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அப்படி வரக்கூடிய கஸ்டமர்ஸை இன்றைக்கி அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்றதை இப்போ நம்ம யோசிக்கணும். நாளைக்கு இந்த இடத்துக்கு மறுபடியும் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாமான்றது அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறிய அமையும். அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. என்றைக்குமே இருக்கிற இடத்துல வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் நடந்ததுன்னா அந்த ஏரியா நல்லா செழிப்பாக இருக்குன்ற போது டி நகர் நாங்களாம் மகாலட்சுமி கடமாக இருக்கோம்னா நாங்கள் ஒத்துக்கணும். அதில் எங்களுக்கு ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரெசிடென்ஸாக இருக்கும்போது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. எஸ்பெஷலி இந்த 2 டேஸாக போலீஸோட கண்ட்ரோல் வந்து ரெசிடென்ட்ஸ் வந்து ரொம்ப ஓவராக இந்த வாட்டி டார்ச்சர் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி? எங்களை வெளியில் விடலை. இல்லை, அது உங்கள் பாதுகாப்புக்காக தானே? பாதுகாப்புங்கிறது நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் ஒரு அவசரத்துக்கு ஒரு வயசானவங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் அந்த டைரெக்ஷனில் போகல, வேறு டைரெக்ஷனில் போனால் கூட அந்த இடத்த விட்டு வெளில வராத, வீட்டுக்குள்ளே போ அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒரு மருந்து வாங்கணும். இது எதிர்பார்த்த இது கிடையாது. எவ்வளோ ஏஜ் பீப்புள் இருப்பாங்க, மருந்து வாங்கணும். அவங்களோட நிலைமை என்ன? அடிக்கடி பவர் கட்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப போயிட்டு வந்ததா, பவர் ஃபுல்லாவே இல்லாம இருந்ததா எப்படி? இல்லை போயிட்டு வந்தது. வாட்டர் வாஸ் பிகர் ப்ராப்ளம். இந்த தண்ணி லாரி ஆர்டர் பண்ணதெல்லாம் யாருக்குமே 2 நாளாக தண்ணி வரல. ஏன்னா அந்த ஏரியாக்குள்ளே வர முடியல. இல்லை, எல்லா தண்ணியும் அங்கே மேலே நிற்கிது. தண்ணி அணைக்க போயிடுச்சு. ஸோ மெட்ரோ வாட்டரை பொறுத்த வரைக்கும் தண்ணி 2 நாளாக சப்ளை இல்லைன்னு தான் சொல்லலாம். இன்ன வரைக்கும் சப்ளை அவங்க ரெஸ்யூம் பண்ணல. இப்போ 2 நாளாக தண்ணி இல்லாமல் தான் சமாளிக்கிறோம். வெளி வாட்டர் தான் வாங்குறோம், வெளி லாரி தான் எடுக்கிறோம். மெட்ரோ வாட்டர் லாரி, பிரைவேட் லாரிஸ் அந்த மாதிரி தான் வாட்டர் வாங்க வேண்டியது. உள்ள வரதுன்னா ப்ராப்ளமாக இருக்கும். எதுவுமே உள்ள வந்து போகிறது இன்னும் தவிர அந்த புகை நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருந்துச்சு அப்படிலாம் சொன்னாங்க. உங்க வீட்டு பக்கத்துல ஆக்சுவலாக புகை வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப பில்டிங்கில் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜன்னலே கிடையாது. ஸோ எக்ஸிட் உள்ள அந்த பில்டிங் அந்த பர்டிகுலர் பில்டிங்கில் ஜன்னலே இல்லை. ஸோ வந்து முதல்ல புகையெல்லாம் பேஸ்மெண்ட்டில் போய் மாட்டிக்கிச்சு. பேஸ்மெண்ட்டில் இருந்ததுனால ஃபயர் பீப்புளெலாம் உள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு எதிராலே தெரியாது. அந்த மாதிரி இருந்த லைட் போட்டும் பார்க்க முடியல. ஸோ அந்த புகையை வெளியில் எடுத்தாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. அப்புறம் இவங்க கொஞ்சம் உடச்சி விட்டதுக்கப்புறம் புகையெல்லாம் வந்ததுக்கப்புறம் விண்ட் டைரக்ஷன் ஒரு பக்கம் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரே பக்கத்தில் இருக்கிற ரெசிடென்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த விண்ட் டைரக்ஷன் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியே இருந்ததுனால அந்த புகை வந்து ஒரு செட் ஆஃப் அந்த பில்டிங்கை ஒட்டின மாதிரி ஒரு ஸ்ட்ரீட், பிஞ்சார சோரன் ஸ்ட்ரீட் வந்து அந்த ஸ்ட்ரீட் உள்ள மக்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஜாஸ்தி. என்ன மாதிரி பிரச்சனைகள் அவங்க இது பண்ணாங்க தெரியுமா? கண் எரிச்சல் இருந்ததா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபிங்க, கொஞ்சம் ஏஜ் பீப்புளுக்கு வந்து மூச்சு திணறல், குழந்தைங்களுக்கு வந்து எஸ்பெஷலி கண் எரிச்சல் ரொம்ப ஜாஸ்தி ஃபீல் பண்ணாங்க, ஐஸ் இரிட்டேஷன். பட் கார்பரேஷன் நல்ல நடவடிக்கை எடுத்தாங்க. இன்றைக்கும் டாக்டர்ஸ்லாம் நிறைய போட்டு அங்கங்கே மெடிக்கல் அசிஸ்டன்ஸ்லாம் நல்லாவே கொடுத்தாங்க. அதெல்லாம் எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. இம்மீடியட் ஆக்ஷன் வாஸ் டேக்கன். ரைட். இது பட் நீங்க ஒரு டி நகர் வாசியா நீண்ட நாட்களா இருக்கக்கூடியவரா இருக்கீங்க. அந்த குடியிருப்பு நல சங்கத்திலயும் இருக்கிறீங்க. இப்போ ஏற்கனவே ரங்கநாதன் தெருவில் ஒரு கடையில இந்த மாதிரி வந்து தீப்பிடிச்சது அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். இப்போ உஸ்மான் சாலையில ஒரு இடத்துல வந்து இருக்குது. இந்த மாதிரி மட்டும் 4 நடந்திருக்கு. டி நகர்ல 4 நடந்திருக்கு. போன வருஷம் மட்டும் தீ விபத்துகள் மட்டும். சோ இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கும்போது இல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய கூட்டம் நெரிசல், நம்ம சென்னையோடைய இது பத்தி பேச, டிராபிக் பத்தி பேசினா டி நகர் பத்தி பேசாம இருக்க முடியாது, பொல்யூஷன் பத்தி பேசினா டி நகர் பத்தி பேசாம இருக்க முடியாது. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் அங்க இருக்கும்போது இதற்கான உங்களுடைய அசோசியேஷன் சார்பா இதற்கான தீர்வுகள் ஏதாவது முன் வச்சிருக்கீங்களா? அங்க வந்து அந்த வணிகர்களும் உங்களோட ஏதாவது கலந்து பேசுவது உண்டா, இல்ல அரசாங்கம் அந்த மாதிரி உங்களோட பேசுவது உண்டா? வணிகர்களை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க ரெசிடென்ட்ஸை பார்க்கணும் வில்லனா தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு ரெசிடென்ட்ஸோட இது தேவையில்லை. ஒரு காலத்தில் வந்து நான் சின்ன வயசுல நாங்கள் இருந்ததுனால நான் சொல்றேன், அங்க இருக்கிற கடைக்காரங்க எங்களை நம்பி தான் கடை வச்சாங்க. இன்னைக்கு எங்களை அவங்களுக்கு தேவையில்லை.
வெளியிலேருந்து ஆள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமான்னு கேட்டால் பல விஷயத்தில் போனீங்கன்னா எங்களுக்கு மெயின் பிரச்சனை பார்க்கிங் வந்து ரொம்ப பிக்கஸ்ட் ப்ராப்ளம். பொல்யூஷன் இஸ் அனதர் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். பொல்யூஷன் டேட்டா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஒழுங்கான டேட்டா டீனருக்கு போடுறதே கிடையாது. இல்ல அப்படியும் ஹையஸ்ட் பொல்யூட்டட் ஏரியா அதுதான் வருது. ஆமாம், எப்பயும் ஹையஸ்ட். நீங்கள் ஒழுங்காக போட்டிருந்தாங்கன்னா அது இன்னும் எங்கேயோ போயிருக்கோன்றீங்க. நீங்கள் அங்கே டெல்லியோட லெவலுக்கு இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணுற லெவலுக்கு ஆயிரும். இருந்தாலும் அந்த இன்றைக்கும் டி நகரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a good place to live provided if everything becomes normal. ரைட், ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் மற்ற விஷயங்களை. நான் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்பக்கூடிய விஷயம், இந்த தீ அணைக்கிறது அப்படிங்கிறதே கூட ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட விஷயமா இருந்தது. 12 மணி நேரமா தீ எரியுதா, 13 மணி நேரமா எரியுதா அப்படிங்கிறது. ஸோ பிரச்சனை அங்கிருந்தே தொடங்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நம்ம இந்த தீ அணைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான சரியான தொழில்நுட்பமோ இல்லை சரியான அதற்கான விஷயங்களோ இல்லைன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த பில்டிங்கோட தன்மை, அது உள்ள இருந்த அவ்வளவு துணிகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தீயணைப்புத்துறை ஒரு சரியான போக்கு தான் கையாண்டுருக்குன்னு பார்க்கணும்? அந்த தீயணைப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்திகளில் சொன்னதை வச்சு தான் பேசணும், நேரடியாக நாங்கள் போகலை. ஒன்று, அவங்க சொல்கிறது கீழே வந்து இந்த ஜென்ரேட்டர் டீசல் நிறையா வச்சுருந்தாங்கிறது ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து நிறையா துணி மூட்டைகள் வைக்கப்பட்டிருந்தது. 7வது மாடியில் அவங்க அட்டைப்பெட்டிகள் நிறையா இருந்தது. அதனால தான் இது லேட் ஆனிச்சுனாங்க. அதாவது இதில் நம்ம ரொம்ப கூர்ந்து யோசிச்சோன்னா இது வந்து ஒரு 2 மணி நேரத்தில் இந்த தீ முடிஞ்சிருன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப ரொம்ப சாதாரண விபத்தாக போயிருக்கும், தலைப்பு செய்தியாகவே ஆயிருக்காது. ஏன்னா உயிரிழப்பு எதுவும் இல்லை, நல்ல விஷயமா உயிரிழப்பு இல்லை, யாருக்கும் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது ஏன் வந்து இவ்வளவு தளத்தில் இன்னைக்கு பேசப்படுதுன்னா இதுக்கு ஒரு 26 மணி நேரம் எரிஞ்சது தான். பட் அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம முறை தவறிய கட்டடங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருச்சு. அப்ப நம்ம கிட்ட டெக்னாலஜி இல்லன்னு பார்க்கணுமா, இல்ல அவ்வளவு பெரிய தீங்க அது அப்படிதான் போகும் அப்படின்னு எடுத்துக்கணுமா? இல்லங்க, டெக்னாலஜினா நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது வேற நாடுகள்ல இவ்வளவு நேரம் ஆயிருக்குமா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக இருக்குது. எல்லாருக்குமே வந்து என்ன பண்றோம், அதாவது அதற்கு நம்ம தீயணைப்பு துறையை மட்டும் குறை சொன்னா பத்தாதுன்னு, தீயணைப்பு துறை ஈஸியா நம்ம கை காமிச்சிட்டு போயிடலாம், என்ன பண்ணீங்க இவ்வளவு டைம் எடுத்துக்கிறீங்களே அப்படின்ட்டு. நம்ம கிட்ட இருக்கிறவங்க ஏற்கனவே பார்த்துருக்கோம், நிறைய நேரங்களில் நல்லா செயல்பாட்டு இருக்காங்க, சொல்லலாம் வரதா போயெல்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க. இந்த இடத்துல அந்த தீயணைப்புத்துறை வசதியா உள்ள போயிட்டு வர்றதுக்கு ஃபயர் எக்ஸிட்ஸ் ஒழுங்கா இருக்கா, அவங்க முதல்ல ஒரு தீ பிடிச்சதுன்னா அதை அணைக்கக்கூடிய அம்சங்கள் அங்கே இருந்ததா, பாதுகாப்பு கருவிகள் வச்சிருந்ததா, அந்த ஃபயர் சேஃப் எக்ஸிட் இப்போ நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல பார்க்கும்போது ஒரு 3 months ட்ரில் ஒன்று நடத்துவாங்க. ட்ரில் நடத்தி எல்லாரும் வெளியே போங்க, அது மக்கள் இருக்கும்போது நடத்த முடியாது, விடிய காலையில் ஏதாவது ஒரு டைம் அந்த மாதிரி ட்ரில்லாம் நடத்திருக்காங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள் அவர்கள் அதாவது அந்த கட்டடத்தில் இருந்துச்சு அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இப்போ இந்த தளத்தில் இது வந்திருக்கு, இந்த பிரச்சனை பேசப்படுறதுங்கிறது நல்ல விஷயம் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ இவர் சொன்ன மாதிரியே இந்த தளத்தை வச்சு நம்ம இது தொடர்ச்சியாக இது நடக்காமல் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட புள்ளியா இருக்கு. நான் இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, இப்போ என்னுடைய ஏரியாவில் நான் நற்குன்ற பகுதியில் வசிக்கிறேன், ஒரு லாக் அண்ட் சீல் நோட்டீஸ், அதாவது ஒருத்தர் வந்து ஒரு இல்லீகல் ஸ்ட்ரக்சர் ஒன்று கட்டிட்டார், கீழே வந்து கார் பார்க்கிங்காக விட வேண்டியது, அவர் வந்து கடையை வந்து வாடகைக்கு விட்டார். எங்களுக்கு தெரியாது, ஒரு 10 கடை மாறிடுச்சு தொடர்ச்சி, கிட்டத்தட்ட 3 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு கார்பரேஷன் போய் லாக் அண்ட் சீல் வைக்கிறாங்க. கார்பரேஷன் போகும் பொழுதே ஒரு 30 அஃபீஷியல்ஸ், அதாவது டாப் அஃபீஷியல்ல இருந்து கீழே இருக்கிற கன்சர்வன்சி ஒர்க்கர் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க, போலீஸ் கூட்டிட்டு போறாங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா ஏங்க ஒரு லாக் அண்ட் சீல் எதுக்கு இவ்வளவு பேர் கூட்டிட்டு போறீங்க? இல்ல அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா நடந்துராது. இங்க வந்து திடீர்னு ஒரு லாயர் ஒருத்தர் வருவார், திடீர்னு ஒரு அரசியல்வாதி வருவார், இதெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாக் அண்ட் சீல் வச்சுட்டு போறாங்க. ஒரு ஐஸ்கிரீம் கடை பார்லர் மூடிட்டாங்க. கரெக்டா ஒரே வாரத்தில் அந்த லாக் அண்ட் சீல் உடைச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் போயிட்டு சார் உள்ள ஸ்டாக் இருக்கு, அதனால அதை நான் வெளியே கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கோர்ட்டில் போய் வாங்கிட்டு அந்த லாக் அண்ட் சீலை உடச்சி எடுத்துட்டு வந்துட்டார். இதை நான் இதோட பொருத்தி பார்க்குறேன். இன்னைக்கு நீங்கள் இப்போ இந்த டி நகர் கடைகள் மொத்தமாக சென்னை சில்க்ஸ்னு பேசாமல் இருக்கிற எல்லா கடைகளையும் பார்க்கும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ சின்ன வரலாறு கேட்டீங்கன்னா, சிஎம்டிஏ வந்து 74 அமைக்கப்பட்ட ஸ்டாச்சுட்டரி பாடியாக மாறுது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த மாதிரி டவுன் பிளானிங் எப்படி பண்ணுறது, நம்ம வந்து சென்னைக்கான திட்டம் என்னங்கிற பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முறை தவறை கட்டிடங்கள் அப்படிங்கிறது இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய போயிட்டே இருக்கு. 99 திமுக அரசாங்கம் இருந்தபோது எல்லாரும் எதிர்பார்த்தது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது. அங்கதான் பிரச்சனை துவங்கதை நான் பார்க்கிறேன். நான் படித்த வரைக்கும் ஒரு முறை செல்லத்தக்க அபராதம், ஒன் டைம் ஃபைன் அப்படிங்கறது ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. சரி, ஒன் டைம் ஃபைன் ஓகே கட்டிட்டாங்க அப்படிங்கும்போது அது மறுபடியும் தொடருது. 2000 வந்து ஒன் டைம் ஃபைனுங்கிறது மறுபடியும் ஒன் டைம் ஃபைனுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது. இந்த 2 வருடமும் அதிமுக இருந்து ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சாரு. நீங்க வந்து லஞ்சம் வாங்குறீங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அது மாதிரி. ஆனா அவரும் அதே தவறை செய்தார். திரும்ப 2001 வந்து ஜெயலலிதா அவர்களும் 2002 4வது தடவை அவர் திரும்ப ரெகுலரைஸ் பண்ணார். சோ தொடர்ச்சியாக ரெகுலரைஸ் பண்ணும்போது 2006 எனக்கு வீடு வாங்குறதுக்கு நிறைய தேடி போனேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோடு வித்த பொறுத்து 2 ஃப்ளோர் தான் இருக்கலாம், 3 ஃப்ளோர் தான் இருக்கலாம். 3வது ஃப்ளோர் உங்களுக்கு அனுமதியே கிடையாது, நீங்க எப்படி கட்டுறீங்க போது சார் அட்வான்ஸா நாங்க பே பண்ணிட்டு ஃபைன் பண்ணிட்டோம். அட்வான்ஸ் எப்படி அந்த ஒரு விவேக் காமெடி வரும் இல்லையா, சார் சீப்பா வருது வாங்கிக்கங்க, ஆமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த விவேக் படத்துல ஒரு காமெடி வரும் இல்லையா, அட்வான்ஸ் புக்கிங்ல நான் தவறு செய்திருக்கேன், அந்த மாதிரி அட்வான்ஸ் புக்கிங்ல நாங்க ஏற்கனவே பே பண்ண சார், ஒன்னும் கவலைப்படாதீங்க நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தொடர்ச்சி.
சரி 2007 மறுபடியும் வர்றாங்க, மறுபடியும் திமுக அதே தவறை செய்கிறார்கள். 2008 2009 2006 ஒரு கேஸுக்கு போயிட்டாங்க, வழக்கு நடக்குது. அந்த வழக்கை பார்த்தவங்க சொல்றாங்க இவ்வளவு பில்டிங்ஸ் மோசமா இருக்கு, நீங்க வந்து அந்த 99 தவிர மற்ற எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க. 2007 வந்து மறுபடியும் திமுக வந்து ஒரு பிறப்பாணை பிறப்பிக்கிறாங்க, ஒரு அவசர சட்டம் போட்டு 2007 கட்டடங்களை காப்பாத்துறாங்க, 2008 கட்டடங்களை காப்பாத்துறாங்க, 2009 கட்டடங்களை காப்பாத்துறாங்க. 2009 கட்டடங்களுக்கு பிறகு வந்து இது வழக்கு தொடர்ச்சியில் 3 லட்சம் பில்டிங் சென்னையில இல்லீகலா இருக்கு, கமர்ஷியல் பில்டிங் எல்லாம் சேர்த்து. இந்த அரசாணை பிறப்பிச்சதற்கு பிறகு மட்டும் டேட்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட புதுசா அந்த பில்டிங் மட்டும். ஆமா, இது யாரோட டேட்டா? இது வந்து அவங்க மானிட்டரிங் கமிட்டி ஒன்று போட்டாங்க, ஹைகோர்ட்டே வந்து சிஎம்டிஏ மானிட்டரிங் கமிட்டி. அந்த மானிட்டரிங் தேவசாய மையா போன்ற இருந்தாங்க, ரொம்ப நல்லா நடந்துச்சு. டிரான்ஸ்பரண்டா இன்னைக்கு போட்டீங்கன்னா மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் இருக்கும், 62 மீட்டிங் போட்டிருக்காங்க. எவ்வளவு பில்டிங்? அதுக்கப்புறமே 9816 குடியிருப்புகள், 698 வணிக வளாகங்கள், 20 நிறுவனங்கள், 66 தொழிற்சாலைகள், இது எல்லாம் இல்லீகலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசாங்கம் அதை கோர்ட்ல சமைக்கும் போது கொஞ்சம் கம்மியாக சமர்ப்பிக்கிறாங்க, 6438ங்கிறாங்க. அதுல சிஎம்டிஏவால சீல் வைக்கப்பட்ட கட்டடங்கள் வெறும் 27 மட்டும் தான். இவர் சொன்ன மாதிரி இது அரசாங்க அதிகாரி மட்டும் கிடையாது, முறைப்படுத்தல் ஒவ்வொரு முறையும் அதற்கு பின் தொடரக்கூடிய தவறுகள்னு போயிட்டே இருக்கு. அதுல ஒரே பாயிண்ட் கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன அந்த இதை பொருத்தி பார்க்கும் பொழுது இந்த ஒரு சீல் வச்சுட்டாங்கன்னா ஈஸியா போய் கோர்ட்ல உடைச்சிட்டு வரது ஈஸியா இருக்கு. இன்னைக்கு ஒரு பக்கம் ஹைகோர்ட்டே சொல்றாங்க நீங்க தவறு செய்கிறீர்கள், அரசு அதிகாரிகள் தவறு சில சம்மன் பண்ணி வர சொல்றாங்க. ஆனால் அதே ஹைகோர்ட் தான் சில நேரங்கள்ல அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு தவறுக்கு துணை போறவங்களா இருக்கிற மாதிரி. சிஎம்டிஏவை சேர்ந்த ஓய்வு பெற்ற அதிகாரி திரு ராஜசேகர பாண்டியன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். நான் உங்களிடம் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். சிஎம்டிஏ மூலமா ஒவ்வொரு முறையும் வந்து விதிமீறிய கட்டிடங்கள் வந்து ரெகுலரைஸ் பண்றோம், முறைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஆணைகள் பிறப்பிக்கப்படுது. 99ல, அப்புறம் 2002ல, அப்புறம் 2007ல, அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட 2008 2009 எல்லாமே வருது. எனக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வி, முறைப்படுத்தப்படுது ஓகே, அங்க இருக்கக்கூடிய சில காரணங்களுக்காக அரசாங்கம் அதை முறைப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த முறைகேடு எப்படி வந்தது அப்படிங்கறத ஆராயறதே இல்லையா சிஎம்டி? மேடம், இல்லை இந்த உங்கள் கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிலது நான் அதுக்கு முன்னால் பேனல் மெம்பர்ஸ் சில கருத்து சொல்லியிருக்காங்க, இப்போ சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பயம் அதுக்கு எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நம்ம எல்லாம் பேசுறதை விட இப்போ சிஎம் ஏதோ சென்னை ஏரியாவில் பூரா ஒரே எல்லாம் அன்ஆத்தரைஸ்ட் பில்டிங்காக வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையெல்லாம் நடந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் அது உண்மை இல்லை. ஓகே, என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இதை பிரிச்சுக்கணும். அது பழசு, ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சர். இப்போ வந்து நம்ம சொல்லுவாங்க நார்மலாக வந்து டவுன் பிளான் சொல்லுவோம் வந்து ஒரு ஆர்கானிக் டெவலப்மெண்ட்டு அண்ட் பிளான்டு டெவலப்மெண்ட். இப்போ நீங்கள் ராயபுரம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ துறைமை வந்துச்சு, ஏதோ டெவலப்மெண்ட் வந்துச்சு, எந்த ஒருமே இருந்திருக்காது. ஒரு ஆர்கானிக் டெவலப்மெண்ட்டு, ஏதோ ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். இப்போ ஒரு அண்ணா நகர், கேகே நகர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்டு டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இப்போ டிஎன்ஆர் ஏரியா வந்து ஒரு பிளான்ட் ஏரியா தான், பட் அதுலேயும் ஒரு ஆர்கானிக் டெவலப்மெண்ட் மாதிரி நிறையா வந்திருக்கு. இது பாஸ்ட்டு. இப்போ ப்ரெசண்ட்டு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்க, இப்போ நம்ம விக்ரமராஜரோட நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இப்போ ட்ரேடர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் மருது சார் வந்து ஒரு ரியாலிட்டி, ஒரு கிராண்ட் ரியாலிட்டியை பற்றி அவர் எல்லாத்தையுமே கவர் பண்ணி சொன்னார். அதில் ஒரு ஃபீலிங் என்ன ஆகுதுன்னா, ஏதோ வந்து நீதிமன்றம் வந்து இதை வந்து நம்ம இது பண்ணுறது மாதிரி இருக்குங்க மாதிரி ஒரு கருத்து உருவாகிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் அது உண்மை இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி போய் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க. இப்போ சரவணா பவன் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் வந்து இன்றைக்கி அவங்க குரோம்பேட்டில் கட்டிருக்காங்க, பாடியில் கட்டிருக்காங்க, ஒன்று வந்து இப்போ ஆர்காட் ரோட்டில் கட்டுறாங்க. அவங்கள போய் நீ வயலேட் பண்ணி கட்டுன்னு சொன்னாலும் கட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே வந்து தெரியுது வயலேட் பண்ணி இல்லைன்னு, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ வர்றது பழையது வந்து ஓகே, அவங்க பேரண்ட்ஸ் கட்டிருந்தாங்க, நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அது ஒரு லெஜெண்ட் மாதிரி அது வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து இந்த பாஸ்ட்டை வந்து என்ன பண்ண போகிறோம், எப்படி டீல் பண்ணுறது தெரியாமல் we have lot of புது கடை கட்டும் போது அவங்க இது பண்ணிடுறாங்க. ஆனா அவங்களோட பாரம்பரிய கடை டி நகர்ல இருக்குது, அது அப்படியே இருக்குது, அது வயலேஷனா இருக்கு. அப்படி ஆமா, அதை பண்ணனா அவங்க இடிச்சு தான் முடியும். அப்ப அது இருக்கு லெஜெண்ட் போற வரைக்கும் போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்படி அதான் இது நம்மளுடைய பாரம்பரிய கடை, நம்ம அப்பா கட்டின கடை, நம்ம இதை கை வைக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கலாம். சிஎம்டியை நினைக்க வேண்டியது இல்லையா? இல்ல அப்படி இல்ல மேடம், அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இப்போ வந்து அதை பத்தி பேசுனாங்க, ரெகுலேஷன் பத்தி பேசுனாங்க, சீல் பண்ணிருக்காங்க. கோர்ட் வந்து so many things are happening. ஒரு கிட்டத்தட்ட 10-15 வருஷமா ஒரு பரவலாக ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்து அடுத்து வந்து இதை ஒரு பெரிய சொல்யூஷன் கொடுத்ததில் ஒரு முக்கியமான ரோல் வகித்தது வந்து நீதிமன்றங்கள். இப்போ 2007 வந்து அவங்க தான் வந்து ஷாவுடைய ஜட்ஜ்மெண்ட்டின் பேரில் தான் மல்டி ஸ்டோரி பில்டிங், ஸ்பெஷல் பில்டிங், அதான் வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்து உருவாக்கக்கூடிய ஒரு பில்டிங்கிறதுனால இது ஒரு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது, சர்வீஸ் கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. அப்படிங்கிறது எந்த ஆண்டு வந்துச்சு?
ஷாவுடைய ஆர்டர்ல நீதியரசர் ஷா வந்து 2010க்கு பிறகு தான் எனக்கு 2007லே வந்து நாங்க சிஎம்டி வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆமா, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து அவங்க அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்ங்கிறது ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியை பத்தி எதுவுமே பேசாத ஒரு விஷயம். அந்த பிளான் படி இது கட்டப்பட்டிருக்கான். என்னோட நினைவு சரியா இருந்தா மௌலிவாக்கத்துக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிங்கிற விஷயத்தை நம்ம அதுக்குள்ள சேர்க்கணும். அது ஸ்ட்ரக்சரல்ங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் மேடம். இப்போ வந்து ஒரு பிளான் அப்ரூவல் வரும்போது அதோட ப்ரொஃபைல் ஆஃப் தி பில்டிங், அது செட்பேக் என்ன இருக்கு, வாட் இஸ் ஹைட் ஆஃப் த பில்டிங் என்ன இருக்கு, அந்த பில்டிங்கோட ஃபார்ம் என்ன இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சார் கூட சொன்னார், இப்போ அந்த இப்போ சார் கூட சொன்னார் தீயணைப்பு துறையும் போது தீயணைப்பு துறை வந்து அதை அக்சஸ் பண்ண முடியல, ஏன்னா அந்த பில்டிங் ஃபார்ம் அப்படி இருக்கு. வேற இன்னைக்கு நான் ஒரு அப்ரூவல் மல்டி ஸ்டோரி பில்டிங்ல சுத்தி 7 மீட்டர்ஸ் இருக்கும். அப்ப அவங்க ஈஸியா போய் அக்சஸ் பண்ண முடியும். இல்ல இது எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கேக்குற கேள்வி ரொம்ப இதுவும் இதே காட்டிலும் அடிப்படையானதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து முறைப்படுத்துறோம், 99ல முறைப்படுத்துறோம், 2002ல திரும்ப முறைப்படுத்துறோம், 99ல இருந்து 2002க்குள்ள புது முறைகேடு எப்படி வருதுன்ற கேள்வி, 2002ல இருந்து 2007க்குள்ள திடீர்னு புதுசா முறைகேடு எப்படி வருதுங்கிற கேள்வி, சிஎம்டி அதிகாரிகளோட நாலேஜ் இல்லாமலே முறைகேடுகள் வந்து. இல்ல மேடம், அதான் நான் சொல்றேன், 2007ல இருந்து பில்டிங் கட்டுறவங்க பில்டர்ஸா இருக்கட்டும் ட்ரேடர்ஸா இருக்கட்டும், அவங்க வந்து வயலேட் பண்ணி கட்டவே முடியாது. ஏன்னா சிசி வாங்க முடியாது, சிஎம்டிஏவோட வெப்சைட்டோட இருக்கக்கூடிய புள்ளி விவரம் படி 194 கட்டடம் வந்து பில்டிங்ஸ் டிடெக்டட் வித் வயலேஷன்ஸ் இன்னைக்கு சிஎம்டிஏ வெப்சைட்ல இருக்கு. அதுல 2014-15 டேட்டட் இருக்கிறதா வந்து அதிகமா இருக்கு, 100க்கும் மேற்பட்டதா இருக்கு. சென்னை குமரனையும் சென்னை ஒன்னா சேர்த்து டீக்ளாசிபிகேஷன்லாம் பண்ணி கட்டியிருக்க வேண்டியது, அதுவே அவங்க பண்ணல சார். நான் ரொம்ப பழசெல்லாம் போல சார். நான் 2011க்கு வரேன். 2007ல அவங்களே வந்து ஒரு மாடி ரெகுலரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மாடி ரெகுலரைஸ் பண்ணி 2 மாடி கட்ட வேண்டிய இடத்துல 7 மாடி எழுதிக்கிட்டாங்க. 2011ல தான் சிஎம்டி நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம 2002ல ஒரு வாட்டி முறைப்படுத்துறோம், 2007ல திரும்ப முறைப்படுத்த வேண்டிய தேவை வருதுன்னா 5 ஆண்டுகளுக்குள்ள மீண்டும் முறைகேடுகள் வந்திருக்கு, விதிமுறை மீறல்கள் வந்திருக்குன்னா அதற்கு அப்ரூவல் வழங்கி அதிகாரிகள் மீது இதுவரைக்கும் நம்ம நடவடிக்கை எடுத்துருக்கோமா? இல்லை மேடம், அதாவது இதில் வந்து பெரும்பாலான ப்ராப்ளம் வந்து ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளமாக இருக்குது. இது ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ப்ராப்ளமாக இல்லை, நிறையா நினைக்கிறது இண்டிவிஜுவலாக இல்லை, சிஸ்டமிக் ப்ராப்ளமாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ 2007ல் வந்து கவர்மெண்ட்டும் இதை பற்றி சீரியஸாக வந்து அவங்க தான் வந்து ஜஸ்டிஸ் மோகன் கமிட்டி போட்டாங்க. இந்த ஃபியூச்சரில் வந்து இந்த வயலேஷன்ஸ் எப்படி தடுக்கிறது, ஒரு சைடில் வந்து ஆல்ரெடி வயலேட்டட் பில்டிங். So Justice Mohan கமிட்டிக்கு அப்புறம் தான் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்ன்ற கான்செப்ட் இல்ல கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வந்தது வந்து ஜாவுடைய கோர்ட் ஆர்டர்ல வந்துச்சு மேடம். அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணாங்க, எல்லா ஏஜென்சியும் நீங்க சர்டிபிகேட் பண்ணா தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க கரண்ட் எல்லாம் விற்க முடியாது. சோ நீங்க கம்ப்ளீஷனுக்கு ரூல் பிரகாரம் கட்டாம அமைச்சர் சொல்றதுலயும் ஒரு கேள்வி எழுது. அமைச்சர் இன்னைக்கு பேசும்போது சொல்றாரு, அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த பில்டிங்க்கு நாங்க கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லி. ஆனாலும் வந்து கரண்ட் இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாமே இருக்கு அந்த பில்டிங்ல. இவ்வளவு நாளா ஏங்கிட்டு வந்திருக்கு. இல்ல மேடம், இது 2007ல இருந்து கம்ப்ளீட் சர்டிபிகேட் வந்துச்சு. இது பழைய பில்டிங் மேடம், பழைய கனெக்ஷன் வச்சிருப்பாங்க, அந்த கனெக்ஷன்ல வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கேட்டீங்க, ஜட்ஜஸ் மோகன் கமிட்டியில தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு நிறைய சிஸ்டமிக் ப்ராப்ளம் பல ஆக்ட்ல என்ன ப்ரொவிஷன் இருந்துச்சுன்னா, ஒருத்தர் வந்து அண்ணா இதில் கட்டிக்கிட்டு இருக்காரு, நான் போய் நோட்டீஸ் கொடுக்குறேன், சிஎம்டிஓ லோக்கல் பாடியோ கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அவர் வந்து என்ன பண்றாரு, ஒடியாந்து வந்து சிஎம்டி ஒரு பிளானை சப்மிட் பண்ணிடுறாரு, இதை எனக்கு அப்ரூவல் கொடுங்க, நான் வாங்காம கட்டிக்கிட்டு இருக்கேன்னு. ஸோ பழைய ஆக்ட்ல என்ன ப்ரொவிஷன் இருந்துச்சுன்னா, இதை நீங்க அப்ரூவல் இந்த உங்க அப்ளிகேஷன் டிஸ்போஸ் பண்ணாம அவர் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஓகே, நான் ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன், சிஎம்டிஓ அண்ட் கார்பரேஷன் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. So then பழைய ஆக்ட்ல வந்து இப்போ இருக்கு அப்பலன் ப்ரொவிஷன் இருக்கு. கவர்மெண்ட் இஸ் சுப்ரீம் பாடி, அப்பீல் பண்றாரு. சோ என்ன ப்ரொவிஷன், அப்பீல் பண்ணிட்டானே கட்டிக்கிட்டே இருப்பாரு, அந்த ஃபைல் அப்பீலுக்கே வராது. இல்ல அது நடக்கிற வரைக்கும் அந்த வேலையை நிப்பாட்டணும்னு கிடையாது. இல்ல அதாவது கவர்மெண்ட் அப்பீல டிஸ்போஸ் பண்ண தண்டியும் பண்றது வரைக்கும் நீங்க அவர் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது. 8 மாடி கட்டி முடிச்சிருவாரு, ஒண்ணும் பண்ண முடியாது, லீகலி ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு மேல நான் பண்ணேன்னா அவர் வந்து கோர்ட் அணுகல, கோர்ட் வந்து சட்டத்து பிரகாரம் கொடுக்குறாங்க. அப்ப சட்டத்தில் எப்படி இருக்கு, அப்பீல் இருக்கு, அவங்க என்ன டைரக்ஷன் கொடுத்துருவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வேமா அந்த அப்பீல டிசைட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ரைட், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க. சார் சிஎம்டிஏங்கிறது வந்து சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் தான் இவ்வளோ தூரம் பறிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன். ஏன்னா இன்னைய லெவல் வரைக்கும் சிஎம்டிஏங்கிறது இஸ் ஹைலி கரப்ட் பாடி. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் அது கரெக்டாக வரதில்லை ஒன்று. அதேமாதிரி சரவணா ஸ்டோர் இன்னைய வரைக்கும் ஹீஸ் எ சீரியல் வயலேட்டர். அவன் எந்த பில்டிங் கட்டினாலும் அவனுக்கு வயலேஷன் இருந்தால் தான் அவனுக்கு ராசின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நான் ஒரு கடை சொல்ல முடியும், இல்லை ஒரு நிமிஷம், நான் ஒரு கடை சொல்ல முடியும், அந்த பில்டிங் கட்டும்போது அவங்களோட பில்டிங்கை கொண்டு போய் அடுத்த வீட்டு காம்பவுண்ட் வாலில் போய் ரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த பில்டிங் அவங்க வாங்கிடுவாங்கன்ற நம்பிக்கையில் இந்த மாதிரி சில நம்பிக்கைகள்லாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி கடைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதுல வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது, இன்னும் வயலேஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு முறைகேடுகள் நடக்குது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் ஒன்று இருக்கு, தலைப்பரப்பு குறியீடு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 1.5 தான். அதாவது வந்து 1000 அடி நிலம் இருக்குன்னா 1500 அடி வரைக்கும் நீ கட்டிக்கலாங்கிறத ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். இன்னைக்கு டீனர்ல இருக்கிற இந்த இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே 8 இல்ல 9 FSI இருக்கு இன்னைக்கும். இன்னைக்கு என்ன பண்றாங்க, இப்ப சார் சிஎம்டிஎல் நிறைய மாறி, என்ன மாறிக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்பெஷல் பில்டிங் அப்படிங்கிற கேட்டகரியில இன்னைக்கு நீங்க எத்தனை ஸ்டோரி வேணாலும் கட்டிக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, சார் நம்மளை பார்த்து கவனிங்க, உங்களுக்கு நாங்க வந்து எத்தனை ஸ்டோரி வேணாலும் நீங்க கட்டிக்கங்க, அதுக்குன்னு தனியா ஜிஓ போடுறாங்க, அதுக்கு தனியா கமிட்டி போட்டு ஒரு மீட்டிங் வச்சு இந்த பில்டிங் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பின்னி மில்ஸ்ல இன்னைக்கு ஒரு கட்டடம் எழும்பிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றது இப்போ போன 2-3 வாரத்துல பண பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கு, அதுல தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களும் தொடர்ச்சியாக FSI மீறிட்டே இருக்காங்க. அதாவது FSI ஒரு பக்கம் ஜாஸ்தி பண்ணணும்னு குரல் ஓங்கி ஒழிச்சிருக்கு கமர்ஷியலா வந்து. ஏன்னா சிங்கப்பூர்ல 15 வரைக்கும் FSI இருக்காங்க, அதுக்காக நீங்க போராடணும். ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு இருக்கிற FSI எல்லாருமே வந்து மீறிட்டு இருக்காங்கிறது எல்லாம் உண்மை. திரு மருதழகராஜ் அவர்கிட்ட கொண்டு போய் வரக்கூடிய விஷயம் மீண்டும் 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 நம்ம கடந்த செக்மெண்ட்ல திரு ஜெகதீஷ் அவர்கள் சொன்னார், நம்ம திரும்ப திரும்ப முறைப்படுத்திட்டே வரோம், இது அப்ரூவ் ஆயிருங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக ஒரு அன்அப்ரூவ்டான விஷயத்தை கட்டிட்டு அது அப்ரூவ் ஆயிரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு புழக்கத்துல அதுதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப அதுக்கான தைரியம் எங்க இருந்து வருது? அரசாங்கம் வந்து கண்டிப்பா முறைப்படுத்திரும், இது நடவடிக்கையே எடுக்காது அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே. எல்லா நிலைகளிலும் ரொம்ப எளிமையா அரசாங்கத்தின் மீது படி போட்டு விட்டு நம்ம அந்த கடந்து போவோம். அரசு என்பது மக்களுக்காக உருவாக்கப்படக்கூடிய அரசு. அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களை தாமாக முன்வந்து பின்பற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பில் இருந்து மக்கள் ஒரு வயலேஷன் இருந்தா இந்த அரசாங்கம் வந்து உடனடியாக இடிக்கும், உடனடியாக அதை என்னால அந்த கட்டடத்தை கட்ட முடியாது, என்னால அங்க இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு யோசனை அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா 3வது மாடி எழுப்புவாங்க. நீங்க சொன்ன மாதிரி 74ல தான் சிஎம்டி என்ற ஒரு அமைப்பே உருவாக்கப்படுகிறது. 74 இல்ல, அது நான் சொல்றேன், நூற்றாண்டு கட்டிடங்கள்லாம் இருக்கு, அதை வச்சுக்கிட்டே அப்படியே பழமை குன்றாமல் ரெனோவேஷன் பண்றாங்க. சென்னை சிக்ஸ் பத்தி பேசலாம், நம்ம இப்ப பேசுவோம், நான் நூற்றாண்டு இன்னைக்கு நடந்துருக்கு சார். இப்ப நான் இன்னைக்கு நடந்துருக்கு, நான் என்ன சார் மௌலிவாக்கம் நூற்றாண்டு இல்லங்க, நான் ஒன்னு சொல்லிறேன். ஒரு அப்பா வந்து பள்ளிக்கூடத்துக்கு இப்ப வந்து ஹெட்மாஸ்டர் ரூம்ல வந்து கத்துறாரு, என் பையனுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு டவல் கொடுத்து விட்டங்க, துண்டு காணுங்க, பள்ளிக்கூடத்துல திருட்டு போகுதா, என்ன பள்ளிக்கூடம் நடத்துறீங்க அப்படின்னு கத்துறாரு. உடனே அந்த ஹெட்மாஸ்டர் வந்து, சரி சார் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன், அந்த துண்டுல என்ன சார் அடையாளம் இருக்குன்னு. அதுல சார் இந்திய ரயில்வேக்கு சொந்தமானதுன்னு போட்டிருக்கோம் சார் அப்படின்னு. சென்னை வெள்ளத்தின் போது இதே விஷயம் பேசப்பட்டது. திரும்ப திரும்ப நம்ம ஏரிகள்ல கட்டப்பட்ட கட்டடங்களை வந்து என்க்ரோச் பண்றோம். சார் வந்து பிளான்ட் அன்பிளான்ட் ஆர்கானிக் பத்தி பேசுறாரு. சென்னையில இருக்கக்கூடிய முதல் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு தெரியும், என்னோட நினைச்சா அண்ணா நகர் MMDA காலனி worst suffered influence. இத நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க எங்க தவறு வருகிறதுன்றது சொன்னாங்க. நேர இப்ப தம்பி சொன்னாரு வயலேஷன் இப்படி பண்றாங்கன்னு. நேர போய் நான் பேங்க் லோனுக்கெல்லாம் போறது இல்ல சார், நமக்கு கொஞ்சம் டீவியேஷன் இருந்தாலும் பிரச்சனை இல்ல சார், கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் குறைவா கிடைச்சா சார் அந்த சொல்லக்கூடிய தேவை எங்க சார் வருது? இந்த கவர்மெண்ட் ஒண்ணும் பண்ணாது அப்படினு நினைக்கக்கூடிய சார் அந்த இது வருது. இந்த அரசாங்கம் எத்தனை நடவடிக்கை டீச்சர் அடிப்பாங்கனா இல்ல நம்ம ஊர்ல ஷேர் ஆட்டோவ நீங்க ஷேர் ஆட்டோக்கு பர்மிஷன் கிடையாது, ஆனா டெய்லி 100 ரூபாய் கட்டி ஓட்டலாம். ஆம்னி பஸ்ஸுக்கு பர்மிஷன் கிடையாது, ஆனா 100 ரூபாய் ஃபைன் எவ்வளவு ஃபைன் கட்டி ஓட்டலாம். இங்க வந்து தப்பு செய்யறது ரொம்ப ஈஸி. ஒண்ணுமா ரெண்டாவது விஷயம், ஒரு வீடு கட்டுகிற போது அந்த வீட்டில் வசிப்பவர்களுடைய எண்ணிக்கை 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வந்துட்டு போற உறவினர்களுடைய எண்ணிக்கை அதிகபட்சம் 50 பேர் 100 பேரா இருப்பாங்க. ஆனால் ஒரு வணிக வளாகங்கள் கட்டுகிற போது கோடான கோடி அப்பாவி ஏழை எளிய மக்கள் வேலை செய்யறவங்க கோடிக்கணக்காக வந்து போவாங்க. அப்ப அந்த வீடுகளில் காட்டக்கூடிய கவனத்தை விட இது மாதிரியான வணிக வளாகங்களில் காட்டிருக்கனாலதான் இப்ப நீங்க இன்னைக்கு இந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய கட்டிடத்திற்கு சிஎம்டி அப்ரூவல் கொடுக்கல, மாநகராட்சியினுடைய அனுமதி முறையா பெறல. இந்த இதே முறையாக இயங்கலாம் என்கிற உத்தரவை நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இல்ல சார், அந்த கேஸ் பர்சீவ் பண்ணுங்க சார். அந்த கேஸ் சார் ஒரு கிளையன்ட் அவங்க வந்து போவாங்க சார், நீதிமன்றம் தான் போவாங்க. எங்க போய் நிக்குது தெரியுமா? கடைசியா நீதிமன்றம் என்ன சொன்னது? ராஜேஸ்வரன் கமிட்டி, மோகன் கமிட்டி எல்லாம் பார்த்து 113C அப்படினு ஒரு பிரிவு இந்த டவுன் பிளானிங் ஆக்ட்ல கூடுதலா இன்க்ளூட் பண்ணுங்க, அதற்கு கீழ நீங்க ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க, அந்த ரூல்ஸ் படி முறைப்படுத்துங்கன்னு சொல்லுது. அந்த ரூல்ஸ் நாம இது வரைக்கும் ஃப்ரேம் பண்ணல. ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணது 2007. ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணது 2007 வழக்கு. நம்ம அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டா அடுத்த நாளே அந்த ரூல்ஸ் சொல்றபடி நம்ம முறைப்படுத்திக்கலாம். அந்த வழக்கு ஒரு பெரிய பரிமாணத்தை எடுத்து புது ரூலை ஃப்ரேம் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு வரைக்கும் டைம் கேக்குறாங்க. ஒண்ணுதான்மா, நீங்க ரெண்டு விஷயம் தான். அரசாங்கம் கடுமை காட்டுகிற போது அவர்கள் நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கிடுறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு,
புதிதாக இல்ல நம்ம அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணலையே, நம்ம மேலே தப்பு இருக்கு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு தவறு இருக்கும் பட்சத்தில் 2011ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே ஆட்சி. அப்படி ஒரு தவறு இருக்கும் பட்சத்தில் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய தொடக்கமாக இந்த சென்னை சில்க்ஸ் விவகாரம், அந்த மாதிரி சென்னை சில்க்ஸ் கடையோட விவகாரம் வந்து சென்னை 6ன்னு நான் எடுத்துப்பேன். அவ்வளவு சென்னையை பிடித்திருக்கக்கூடிய ஒரு நோயின் அடையாளமா தான் நான் எடுத்துக்கிறேன். புதிதாக வளர்ந்த பகுதிகளில் எல்லாம் அவர் சொன்னது போல புதுசாக கட்டக்கூடிய கட்டடங்களை நீங்க டிவியேட் பண்ணிக்க கூட வேணாங்கிறாங்க. மிக நேர்த்தியாக இலக்கணமா கட்டுறாங்க. ஆனால் இலக்கணம் இல்லாத கவிதைகளாக வளர்ந்தது எங்கன்னு கேட்டா இந்த ஏழை எளிய மக்கள் எல்லாம் நெரிசலா இருக்கக்கூடிய பகுதிகளில் பழைய சென்னை இருக்கு பாத்தீங்களா, அங்கேதான் இந்த பிரச்சனை இருக்கு. இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேண்டும் என்று சொன்னால் அந்த தீர்வை நம்ம யோசிச்சிருக்கணும்ல. முன்னாடி முகலிவாக்கம் நடக்கிறதுக்கு முன்னாடி, சென்னை சில்க்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா மாறி அடுத்தடுத்த கட்டங்கள் அது ரெசிடென்ஷியலா கமர்ஷியலா, யாராவது கமர்ஷியல்னா கூடுதல் முக்கியத்துவம், அது அத்தனை மீது நடவடிக்கை எடுக்கப்படும். பில்டிங்கை திறக்க முடியாது, தண்ணி கட் பண்ணுவோம், எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணுவோம், இல்ல சீல் வைப்போம், அந்த கட்டடத்தையே டெமாலிஷ் பண்ணுவோம். அது நோக்கி தொடர் நடவடிக்கைகள். சென்னை சில்க்ஸ் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் மாட்டிருக்கு, எத்தனை வழக்கு நீதிமன்றத்தில் மாட்டிருக்கு? ராணுவ சட்டத்தின் அடிப்படையிலான நாடு அல்ல இது. இல்ல சார், இருக்கிற சட்டத்தை ஒரு அரசாங்கம் ஒரு டிவியேஷன் இருக்குன்னு சொன்ன உடனே அடுத்த வினாடியில் போய் ஒரு பூட்டை போட்டு பூட்டுகிற போது அந்த நிகழ்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அந்த நிகழ்வுக்கு பின்னால் ஒரு முதலாளியினுடைய உழைப்பு, அவர் செய்திருக்கக்கூடிய முதலீடு, இதையெல்லாம் பார்த்து தான் என்ன பண்றாங்க, நீங்களே இதை சீரமைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு தர்றோம், செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றது. இது அரசாங்கத்தின் இந்த கனிவான கருணையான வாய்ப்பை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் அல்லது அத்துமீறுகிறார்கள். ஆக அது ஒண்ணே ஒண்ணுதான். இல்ல அந்த அத்துமீறலோ அந்த தவறா பயன்படுத்துறது எவ்வளவு வருடங்கள் அதிகாரிகளுடைய நாலேஜ் இல்லாம நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் அதிகாரிகளுடைய நாலேஜ் இல்லாம அது நடந்துரும். இல்ல அந்த இந்த தொடர்ந்துட்டே இருக்கு. இந்த கனிவுக்கு வந்து ஒரு அமௌண்ட் பொறுத்தவரை போயிட்டே இருக்கு. அந்த தவறுகள் தொடராமல் இருப்பதற்கான ஒரு தொடக்கமாக இந்த நிகழ்வு இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். திரு விக்ரமராஜா, நீங்க குறுக்கிட விரும்புறீங்க. திரு மருதா அழகராஜா அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. ஒவ்வொரு முறையும் ரெகுலரைசேஷனுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கும் போது அது நம்ம தவறு செஞ்சுட்டா நாளைக்கு ரெகுலரைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம அப்ப தவறு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை அதை நம்ம பயன்படுத்திக்கிறோமா? அரசாங்கம் நமக்கு நல்லது செய்யணும், பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு ரெகுலர் ஒரு முறைப்படுத்தல கொண்டு வராங்க. அதை நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்கிறோமா? இல்ல, மருதராஜா சார் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் பேசுற அவருக்கு ஒரு வழக்கு ஒரு செய்தியை பதிவு பண்ணிடுறேன். ஓகே. ஒரு தனி நபர் ஒரு தனி நிறுவனத்தை இன்னொரு காம்பவுண்டில் வச்சு கட்டுவாங்க, அது சொத்தை வாங்க முடியும்னு சொன்னது ஒரு மூட நம்பிக்கையில் உள்ளது. அது போன்ற ஒரு தனிநபர் குற்றச்சாட்டை இது போன்ற தொலைக்காட்சி மூலமாக சகோதரர் சொல்லக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். அவர் எந்த ஒரு பேரையும் குறிப்பிடல, அவர் கேள்விப்பட்ட விஷயத்தை சொன்னாரு. எஸ் சார். இல்ல எந்த ஒரு அதே நேரத்தில் அரசாங்கம் வந்து இப்போ ரெகுலேஷன் பண்றத சாதாரணமா இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் இல்லைன்னு சொல்லி ஒரு 9 இடங்கள்ல ஹோட்டல சீல் வச்சாங்க. பார்க்கிங் இல்லாத இடங்கள்ல கடையை சீல் வைக்கணும்னு சொன்னா இந்தியா முழுவதும் 99 விழுக்காடு கடைகளை சீல் வைக்கணும். இதான் ரூல். சட்டப்படி பாத்தீங்கன்னா இதான் நடைமுறை நடத்த முடியும். ஆனா இப்போ ஒரு கடையினுடைய தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணத்துக்கு செல்லாமல் எதை குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று எண்ணத்தை கைவிட்டு விட்டு இதை இன்மை என்ன ஒழுங்கு பண்ண வேண்டும், எதை முறைப்படுத்த வேண்டும் என்பதை அரசு ஆய்வு செய்து இந்த குறிப்பிட்ட ஆண்டுகள், ஒரு ஆண்டு 2016, 2015, 2017 என்று ஒரு இலக்கை நிர்ணயம் செய்து இதன் பிறகு கட்டக்கூடிய கட்டிடங்கள் இப்படிதான் இருக்கப்பட வேண்டும் என்று கட்டாயத்தை உருவாக்க வேண்டும். ஏன்னா இப்ப சார் சொன்ன மாதிரி இப்ப கட்டுறது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாடியில ஒரு சரவணா கட்டினாங்க, குரோமெட்ல கட்டினாங்க, இதையெல்லாம் ஒரு விதிமுறைகள் இல்லாம கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்கள் என்பதை சான்றிதழ் கொடுத்தாங்க. இதே நிலை வரக்கூடிய காலங்களில் எந்த நிறுவனமாக இருந்தாலும் விதிமீறல் இல்லாமல் கட்டுவதற்கு நல்ல சூழலை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற தியாகராஜ பகுதி என்பது அரசாங்க தரப்பிலிருந்து வர குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, ஒரு முறை சரி நாங்க நீங்க சரிப்படுத்திக்கங்கன்னு சொல்லி ஒரு முறைப்படுத்துதலுக்கான ஆணை கொண்டு வரும்போது திரும்பவும் இதே மாதிரி ஒரு ஆணை வந்துரும், நம்ம சமாளிச்சுக்கலாம்னு நினைச்சு மீண்டும் தவறு இழைக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டும். அப்ப நீங்க அதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கீங்கன்னு அதாவது இல்ல அப்படி வாய்ப்பா பயன்படுத்தலாமா? அதாவது ஒரு முறை அரசாங்கம் தருகின்ற வாய்ப்பை அதை அப்படியே பயன்படுத்தி அதற்கு பிறகு நாங்க இதுமாதிரி தவறு செய்யல. இப்ப அந்த மாதிரி சூழல் எங்குமே இல்ல. இப்ப நடப்புல இருப்பது மட்டும்தான் இருக்கிறது. இப்ப சாதாரணமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திர அரசு கூட சாதாரணமா ஒரு சதுரடிக்கு 250 ரூபாய் 300 ரூபாய் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரேட்டு. வீடுகள் கடைகள் அனைத்துமே விதிமீறல் இருப்பதற்கு முறையாக பிளான் சமர்ப்பிக்கப்பட்டு எத்தனை சதுரடி அதிகமாக கட்டப்பட்டிருக்கிறதோ அதற்கெல்லாம் அரசு வசூல் பண்ணப்பட்ட பிறகு முறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று தமிழகத்திலே அந்த நடவடிக்கை அரசு முறையாக
எந்தெந்த கட்டிடங்கள் விதிமீறல் இருக்கிறதோ இந்த ஆண்டுக்குள் கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு பணத்தை செலுத்துமாறு கேட்டால் பல கோடி ரூபாய் அரசுக்கு ரெவன்யூ வருமானம் வரும், மக்களும் நிம்மதியாக இருப்பார்கள். வரக்கூடிய காலத்தில் எந்த தவறும் செய்யாத சூழலை உருவாக்குவதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்பதை தமிழ்நாடு வணிகர்களின் பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது. திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய இறுதியான விஷயம், நம்ம முன்னாடி சொன்னது போல இந்த விதிமுறை மீறல் கட்டிடங்களை வரைமுறைப்படுத்திடுறாங்க அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய பிரச்சனையாவே பேசப்பட்டு வருது. ஆனா இப்ப நம்ம நார்த் சென்னையில பார்த்தா 98% பில்டிங்ஸ் வயலேஷன் பில்டிங்ஸ். அப்போ என்ன பண்ண முடியும்? அரசாங்கம் ரெகுலரைஸ் தானே பண்ண முடியும். நிச்சயமா ரெகுலரைஸ் தாங்க பண்ண முடியும். என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கேட்டது 99ல ஒரு ரெகுலரைஸ் பண்ணோம் இல்லையா? இப்ப 2000ல ரெகுலரைஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு எக்ஸ்ட்ராவா போன வாட்டி போட்ட அபராதத்தோட கம்மி பண்ணிட்டாங்க. அப்ப அதான் என்கரேஜ் பண்ணுது. பரவாயில்லப்பா, இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி நம்ம விதிமுறை மீறி கட்டிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூட குறைப்பாங்களே, இது ஒரு வருஷம் ஃப்ரீயா விட்டு. இதுதான் பிரச்சனை. நீங்க ஒரு முறை செல்லத்தக்க ஏன் பேர் வைக்கிறீங்க? ஒரு முறை செல்லத்தக்க அபராதம்னு சொல்லிட்டு அந்த ஒரு முறை வந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 18 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான ஒரு முன்னுதாரணம். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. மறுபடியும் இன்னைக்கு வந்து இப்ப லாக் அண்ட் செல் நோட்டீஸ், அதாவது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, லாக் அண்ட் செல் நோட்டீஸ் கார்பரேஷன் போட்டு வந்துருவாங்க. இப்போ இந்த பாஞ்சாலியம்மன் கோயில், அதாவது MMDL இருக்கிற அரும்பாக்கத்தில் இருக்க பாஞ்சாலியம்மன் கோயில்ல ஒரு 60 கட்டடம், ஒரு 60 வீடு, அது லாக் அண்ட் செல் நோட்டீஸ் ஒருத்தர் வாங்கிட்டு வராரு. கோர்ட்டை வந்து தாக்கல் பண்ணாரு. சிஎம்டி ஹவுசிங் செக்ரட்டரி அப்ரூவல் கொடுத்தாரு, எங்களுக்கு வந்து ஸ்டே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிஎம்டி அதிகாரிகள் இதுக்கு துணை போற மாதிரி ஆயிடுது. எனக்கு ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் துணை போறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம அதிகாரிகள் தரப்புல சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா, நீதிமன்றம் தலையீடு வந்துருது, வழக்கு நீதிமன்றத்துல சிக்கிறது. அது லாங் டைம். திரு ராஜசேகரன் அவர்கள் சொன்னது போல அது முடியற வரைக்கும் இவங்க அதுக்குள்ள 8 மாடி கட்டி முடிச்சிடறாங்க. இது ஒரு ரெட்டேப்ல சிக்கிருக்கு. நிச்சயமா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இந்த வழக்கே வந்து நான் என்ன சொல்றேன், 2012 வரைக்கும் இந்த வழக்கு வருது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, மோகன் குழு பரிந்துரைகளை நாங்க 113C நோட்டிஃபை. அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு கோர்ட்ல திரும்ப வரும்பொழுதும் குளிர்கால கூட்டத்தொடர் வரட்டும், அப்புறம் திரும்ப 2012 புது கவர்மெண்ட் வந்துருச்சு, அப்புறம் வந்து அம்மா இறந்து போயிட்டாங்க, இப்படி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு புது கதை சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, பரவாயில்ல அதெல்லாம் நடக்காது, சட்டமன்றத்தில் இப்படியே பேசிட்டே இருப்பாங்க, இல்ல வந்து வழக்காடு மன்றத்தில் நடந்துட்டே இருக்கும். நம்ம இந்த பக்கம் இப்போ நீங்க சீரியஸா பர்சீவ் பண்ணணும், அந்த கேஸை சீரியஸா பர்சீவ் பண்ணி இல்ல இங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நிறைய பேர் சொல்லும் போது அதை 2011 அக்டோபர்ல ஒரு 6 வாரத்துக்கு அந்த கடைகளை மூடி வச்சாங்க. இவங்க என்ன சொல்லிட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல இருந்தாங்க, எங்கள் பொங்கலுக்கு ஒரு 6 வாரம் மட்டும் திறந்து விடுங்க கடைகளை. 6 வாரம் இன்னைக்கு 6 வருஷம் ஆயிடுச்சு. 2011 சீரியஸா வந்து நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கட்டடம் எரிஞ்சு விழ வேண்டிய அவசியம் இல்ல, இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு தொலைநோக்கு அரசுங்கிறது தொடர் செயல்பாடுங்க, அது தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா என்னன்னா, ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஏதாவது அபராதம் போட்டு தப்பிச்சுக்கலாங்கிறது அது ரொம்ப ஈஸியா போயிடுது. எல்லாருக்கும் தவறு செய்யலாம், பரவாயில்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, சென்னையில ஷேர் ஆட்டோக்கு பர்மிஷன் கிடையாது, டெய்லி 100 ரூபாய் ஃபைன் கட்டி நீங்க வண்டி ஓட்டலாம். ஆம்னி பஸ்ஸுக்கு பர்மிஷன் கிடையாது, நீங்க வண்டி ஓட்டலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தவறு செய்வது மிக எளிமையாக இருக்கிறது. நேர்மையா நடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேர்மையா இருக்கிறவங்க உண்மையில சிறுபான்மையினரா இருக்காங்க. இன்னைக்கு தவறு செய்யறவர்கள் வந்து ரொம்ப ஈஸியா, நீங்க சிக்னல்ல நின்னா ஒருத்தர் இடிச்சிருவான், சிக்னலை தாண்டி போயிட்டே இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்படி இல்ல மீறி போலீஸ்கார் பிடிச்சா 100 ரூபாய் ஃபைன் கொடுத்துடலாம். இப்படி தொடர்ச்சியாக ஒரு அரசாங்கம் ஒரு நாடுங்கிறது தவறு செய்வது கஷ்டமாகவும் நல்ல செய்வது எளிமையாகவும் இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு வந்து அப்படியே உல்டாவா இருக்கிறனால எல்லா பிரச்சனையும் பார்க்கிறேன். இது வந்து சட்டங்கள் வரைமுறைகள் நிறைய இருக்குது, ஆனா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் கடுமையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறது பாக்குறீங்க. திரு கண்ணன், உங்களுடைய லாஸ்ட் அண்ட் இறுதியான பார்வை. டி நகரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்மார்ட் சிட்டின்னு அறிவிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த ஸ்மார்ட் சிட்டிலையாவது இந்த விதிமீறல் கட்டடத்தை ஒழுங்குபடுத்தி அங்கே இருக்கிற குடியிருக்கிற மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இடையூறுகளும் இல்லாமல் எவ்வளோ சீக்கிரம் செய்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அங்கே இருக்க குடியிருக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. ரைட், அதுதான் அந்த பகுதி மக்களுடைய இறுதியான கோரிக்கையாக இருக்க முடியும் அப்படிங்கிறது. திரு விக்ரமராஜா, உங்களுடைய இறுதியான பார்வை. அதாவது மேடம், இப்போ வந்து விதிமீறல் கட்டிடங்களுக்கு ஒரு குறைந்த கட்டணத்தில் ஏறக்குறைய ஒரு சதுரடிக்கு கமர்ஷியல் கட்டிடத்துக்கு இவ்வளவு, வீடு கட்டுகின்ற கட்டிடத்துக்கு இவ்வளவு என்ற ஒரு தொகையை நிர்ணயம் செய்து இதற்கு ஒரு கமிட்டி அமைக்கணும். இதுல வந்து வணிகர் சங்க பிரதிநிதிகள் இருக்கணும், பொது ஆர்வலர்கள் இருக்கணும், அரசு துறை அதிகாரிகள் இருக்கணும். இதை ஒட்டுமொத்தமா முடிவெடுக்கணும். இப்போ டி நகர், பாரிஸ் அப்படி என்று பிரித்து நம்ம முடிவெடுக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கின்ற இந்த பிரச்சனை இதுவே வேற சார், சாயிலே வேற, அதோட ஹைட்டே வேற சார், எல்லாத்துக்கும் எப்படி ஒண்ணா டிசைட் பண்ண முடியும் மேடம்? இல்ல அதாவது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க. சமீபத்திலே திருச்செந்தூர்ல இங்க கட்டப்பட்ட லாட்ஜுகளை கணக்கிட்டு கட்டலாம் லிமிட் இருக்கும். சிட்டிக்கு வெளியில 14 மாடி கூட கட்டலாம்னு ரூல்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி பார்க்க முடியாதுல. இருக்கு இல்ல ஒண்ணு இல்ல மேடம். நான் என்ன சொல்ல வரேன்னா, விதிமீறல் எங்கெங்க இருக்கிறதோ
அதிகமான ஒரு 500 சதுரடி 1000 சதுரடி 2000 சதுரடி 5000 சதுரடி கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டிடங்களை முறையாக கணக்கெடுத்துடணும். ஒட்டுமொத்தமாக கணக்கெடுக்கப்பட்டு அதற்கு ஒரு தீர்வு ஏற்பட்ட பிறகு இனிமேல் வருங்காலத்தில் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதை சட்டமாக ஆணித்தரமாக செய்ய வேண்டும். ஏன்னா அரசாங்கம் என்ன செய்கிறது? இததான் சார் ஒருமுறை அபராதம் சொல்லி 99ல செஞ்சாங்க, 2002ல செஞ்சாங்க, 2007ல செஞ்சாங்க. திரும்பவும் விதிமீறல் கட்டணங்கள் வந்து கொண்டே இருக்குது. ஒரே ஒரு லாஸ்ட் செய்யவில்லை. இல்ல ஒரே ஒரு கேள்விதான் சார். இப்பவும் சரி, ஓகே, ஒரு குழு போடுறோம், எல்லாரையும் கூப்பிடுறோம், வணிகர்களை கூப்பிடுறோம், அதிகாரிகளை கூப்பிடுறோம், மக்களை கூப்பிடுறோம், எல்லாம் டிசைட் பண்ணி இன்னென்ன ஃபைன் சொல்லி ஒரு வாட்டி முறைப்படுத்துறோம். இனிமேல் ஒரு விதிமீறிய கட்டிடங்கள் வராது, எந்த ஒரு வணிக நிறுவனமும் அதில் ஈடுபடாது உத்தரவாதம் தர முடியுமா உங்களால? நீங்க மேடம் கட்டாயம் தர முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த சாலை, இந்த டி நகர், இந்த பாரிஸ், இந்த குறிப்பிட்ட இடங்களை தான் போடுறோமே தவிர தமிழகம் முழுவதும் வரைபடங்களை போட்டு எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை கட்டிடங்கள் விதிமீறல் இருக்கிறது என்பதை கணக்கிட்டு அதற்கு இவ்வளவு தொகையை நீங்கள் கட்ட வேண்டும் என்று அரசாங்கம் நிர்ணயம் செய்த பிறகு அதன் பிறகு இந்த மாதிரி நிலைப்பாடுகள் வராது. அதுல மாற்று கருத்து இருக்காது. இதே சென்னை சில்க்ஸ்ல 4 மாடிக்கு அப்ரூவல் இருக்கு, மிச்சம் 3 மாடிக்கு நீங்க பணம் கட்டிருங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டா, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டா, அந்த பணம் நம்ம ஏற்கனவே கட்டிட்டோம் சொல்றது வந்து அது ஒரு எக்ஸ்கியூஸ் ஆயிருமா? அதுக்கு அங்க பாதிக்கப்படுறது யாரு? இல்ல அதுக்கு இல்ல அது இல்ல கட்டணத்தை மாத்தி கட்டணுமா, இல்ல அதுக்கான பணத்தை கொடுத்தா எல்லாம் சரியா போயிருமா? இல்ல அதற்குடைய வழிமுறைகளை செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா டி நகர்ல பார்க்கிங் இல்லாத இடங்களுக்கெல்லாம் தனித்தனி இடங்களை, காலி இடங்களை வாங்கி அதை கார் பார்க்கிங் வியாபாரிகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை அரசு ஏற்படுத்தியது. அதற்கு வியாபாரிகள் சாதகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மக்கள் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய இடத்திலே பாதகம் என்று ஏதாவது இருந்தால் அதையும் சாதகமாக்குவதற்கு அருகில் பக்கத்தில் எல்லாம் இடங்கள் இருக்கிறது. அதற்கேற்ப பல வழிகளை திறக்கப்பட்டு இனிமே என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதற்கு பின்வழிச்சாலை இல்ல சைடுல வழிகள் இதையெல்லாம் பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக வியாபாரிகள் பயன்படுத்துவார்கள். பொதுமக்களுக்கு எங்களுடைய ஊழியர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தன்மையாகத்தான் இருப்போமே தவிர பாதுகாப்பு இல்லாத சூழலை ஒரு வியாபாரிகளும் கையில் எடுக்க மாட்டார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். நான் திரு ராஜசேகரன் அவர்களோட இறுதியான கருத்தை கேட்க விரும்புறேன். இந்த ஒரு விஷயத்துல திரும்ப அதிகாரிகள் மீது தொடர்ந்து புகார்கள் வருது. பொதுமக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் தலைவர்களும் கூட பல எதிர்க்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் வந்து சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதிகாரிகள் வந்து இதுல வந்து அவர்கள் வேற லாபம் அடைகிறார்கள், அதனால வந்து இந்த மாதிரி முறைகேடுகள் அவர் கண்டுக்கிறதுல தொடர்ந்து சிஎம்டி அதிகாரிகள் மேலதான் புகார்கள் வருது. If you want to answer that. ஆமா இல்லை அதான் மேடம் நிறையா வந்து என்னென்னா ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளத்தை வந்து அவங்க ஒரு ஈஸியாக வந்து இப்போ ஒரு லேமேன் வந்து என்னென்னா ஓகே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக சொல்லிடுறாங்க. ஆனால் அது உள்ளே இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. மேபி ஆஃபீஸர்ஸ் கேட்டால் தெரியும், அவங்க இருக்கிறது மாதிரி தெரியும். நான் சொல்கிறது நம்ம லெட்டர்ஸ் இந்த ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி ஸ்டேஜில் அது கடவுள் உண்மையத்தில் வந்து நிகழ்ந்து 4:30 மணி நடந்ததுனால ஒரு இது நடந்தால் அது நம்ம நன்றி சொல்லணும், எல்லா கடவுளுக்கும் நன்றி சொல்லணும். பட் நம்ம வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணப்போ நமக்கு வந்து இப்போ சட்டத்தில் திருத்தம் ஆயிடுச்சு. இப்போ லாக் அண்ட் சீலுங்கிற ப்ரொவிஷன் வந்து மோகன் கமிட்டி உடைய பெரிய கான்ட்ரிபியூஷன் அவர் லாக் அண்ட் சீல் சிஸ்டத்தை கொண்டு வந்தார். இப்போ என்ன லேக்கிங் சொன்னாக்க there are too many agencies, சிஎம்டி இருக்குது, கார்பரேஷன் இருக்குது, இவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அவங்க சீல் பண்ணுறாங்க. ஸோ எகைன் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து நம்ம ஈவன் வந்து நம்மளுடைய நகரமைப்புத்துறை மத்திய அமைச்சரோட சொன்னார் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எல்லாமே சிங்கிள் விண்டோ ஃபார் அப்ரூவல் சொல்லிட்டு இருக்கோம். அதோட முக்கியமானது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ அதில் ஈவன் வந்து அந்த நீதித்துறையிலோட ஒரு கோடிட்டு காமிச்சாங்க. அதாவது நீங்கள் எலக்ட்ரிசிட்டி சுரேஜ் கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் எல்லாம் சேர்ந்து செயல்படுங்கன்னு எங்கள் மானிட்டரி கமிட்டியில் கூட அதை வந்து ரொம்ப அண்டர்லைன் பண்ணாங்க. அந்த மாதிரி உருவாக்க முடியாதான்னு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. சில முயற்சிகளோடு எடுத்தாங்க பண்ணுறதுக்கு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். பட் சமூக நடைமுறைக்கு வராமல் இருக்கு. பட் இப்போ வந்து அட்லீஸ்ட் அரசினுடைய நம்மளுடைய அனுமதியோட நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட். ரைட். அதுல வந்து நம்ம ரோலை டிஃபைன் பண்ணணும். சிஎம்டி ஆபீசர்ஸ்க்கு இந்த ரோல். ஏன்னா இப்ப சிஎம்டி பிரச்சனை அது எப்படி அணுகிறதுன்னு எல்லா துறைகளும் சேர்ந்து. ஏன்னா சிஎம்டிக்கு என்ன கன்சர்ன்னா அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஃபீல்ட் இது வந்து ஃபீல்ட் நடக்குது. கார்ப்பரேஷன் சீல் வச்சா சிஎம்டிஏல வேற சொல்றாங்க, சிஎம்டிஏல வேற சொன்னா கார்ப்பரேஷன். இப்போ என்ன கேட்டீங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா சிஎம்டிஏக்கு ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சில ஹையர் லெவல் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. பட் அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. சென்னையில் எக்மோரில் உட்காந்துருக்காங்க. 1300 சதுர கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் கூட மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் அவங்க ஃபீல்ட் லெவலில் பெருசாக எஃபெக்டிவாக பண்ணிட முடியாது. வேறு சென்னை கார்பரேஷன் அண்ட் லோக்கல் பாடி ஃபுல்லாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் இணைஞ்சு ப்ளஸ் மற்ற துறைகள் இருக்காங்க வருது. இப்போ வந்து நமக்கு நம்மளை பொறுத்த மட்டுக்கும் நம்ம ஸ்பெஷல் பில்டிங் எம்எஸ்பிக்கு சால்வ் பண்ணிட்டோம்.
இப்ப சிசி வாங்கிட்டு தான் கட்டுறாங்க, பில்டரும் பொறுப்போட தான் இருக்காங்க. பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் இப்ப எங்க இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன பில்டிங் ஒரு 1+1 வாங்குறாங்க, வாங்கிட்டு அதை ரெசிடென்ஷியல் கமர்ஷியலா கட்டிடுறாங்க, ஒரு அரை மாடி சேர்த்து கட்டிடுறாங்க. அதுக்கும் சிசி கொண்டு வரணும், கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொண்டு வரணும். கார்பரேஷன் கொண்டு வந்திருக்காங்க, சில கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க, அப் டு இந்த ஏரியாவுக்கு மேல கொண்டு வந்திருக்காங்க. பட் எஃபெக்ட் என்ன, அந்த லாக் அண்ட் சீல் ப்ரொவிஷன் ஆக்ட்ல இருக்கு. அதை ஒரு ஒருங்கிணைந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம நிக்கிற முடியும். அதே மாதிரி சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வரணும். இன்னொன்று வந்து இந்த பழைய சிஸ்டம், ஒரே ஒரு நிமிஷம் மேடம், இந்த பழைய ஏரியா வந்து நம்ம வந்து இந்த பில்டிங் வேலை அப்படி சொல்றோம். ஐ திங்க் we have to change our approach. இந்த ஏரியா வந்து பழசு ரொம்ப மோசமா இருக்கு, இது எப்படி பண்ணலாம்? we have to approach as area. அதுக்கான தீர்வுங்கறத தனியா யோசிக்கணும். அதுக்கான பில்டிங்கா வந்து it is not at all possible. பில்டிங்கா பண்ண முடியாது. இப்ப கார்ப்பரேஷன் கூட டீம் ஐயாவுக்கு தெரியும், கார்ப்பரேஷன்ல அந்த ஏரியாவை வந்து வாக்கபிள் ஏரியா ஆக்கணும்னு சொன்னாங்க, அது மாதிரி திட்டம்லாம் போட்டாங்க. நம்ம அந்த ஏரியா மாதிரி அது மாதிரி பண்ணணும். திரு மருது அழகராஜா, உங்களுடைய இறுதியான பார்வை. அதாவது இந்த நிகழ்வை பொறுத்தவரையும் 24 மணி நேரம் தொடர்ந்து கொழுந்து விட்டு தீ எறிந்தாலும் அது அக்கம் பக்கம் பரவ விடாமல் தீயணைப்புத்துறை மிக லாபகமாக நேர்த்தியாக அவர்கள் செய்த தொண்டு அப்பகுதி மக்களால் பாராட்டப்பட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய ஏற்பாடு, தமிழக அரசாங்கத்தினுடைய ஏற்பாடு அனைத்துமே மிக செவ்வனவாக இருந்தது என்பதை இங்கே பேசுகிறவங்கெல்லாம் பாராட்டினாங்க. அதை நம்ம கருத்தில் கொள்ளணும். அடுத்து 2 விஷயம்தான் இதில். இந்த சட்டைப்பையில் சில்லறை இருக்கிறவன் மழை பெய்கிற போது அந்த மழையில் நனைஞ்சுக்கிட்டே ஒரு மெல்லிய சுகத்தை அனுபவிப்பான். அதுவே சட்டப்பையில் காகித 500 ரூபாய் தாள் 2000 ரூபாய் தாள் இருந்து வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு கொடையை தேடுவான். ஆக எப்பொழுதுமே நம்மிடம் தவறு சின்னதாக இருக்கிற போது கஷ்டம் பெருசாக இருக்காது. நம்மிடம் தவறு பலமாக இருந்தால் கொடை தேடணும், யாராவது ஒருத்தருடைய வீட்டில் போய் ஒளிஞ்சு நிற்கணும். அதுபோல என்னை பொறுத்தவரை அரசாங்கம் விதிமுறை மீறல்களை சரி செய்து கொள்ள கொடுக்கிற வாய்ப்பை தவறை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பாக யாரும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி நிறைய விதிமுறைகளை மீறிய கட்டிடங்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால மொத்தமா துடை தெரிய முடியாது. அரசாங்க கட்டிடமே விதிமுறை நான் சொல்றேன், அது குணப்படுத்தவே முடியாத வியாதிக்கு அதை வீரியத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியாது. அது மாதிரி 98% கட்டடங்கள்லாம் அனுமதி வரைமுறைகளை மீறி இருக்கு. அதை வரைமுறை செய்து கொள்வதற்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நாம சரியா பண்ணிக்கணும். பழைய தவறுகளை சரிப்படுத்திக்கணும், புதிய தவறுகள் புறப்படாம பார்த்துக்கணும். இயன்றவரை பொதுமக்கள் ஒரு வீடு வாங்குறோமோ நிலம் வாங்குறோமோ விதிமுறை மீறிய விஷயங்கள்ல நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற உறுதியை மக்களும் எடுத்துக்கிறோம். செய்யணும் சொல்றீங்க, செய்ய வேண்டியது அரசாங்கம் தான் அப்படிங்கிறது நிச்சயமா. ஒண்ணே இவ்வளவு சொல்லக்கூடிய நான் என்ன சொல்றேன்னா, இத்தனையும் சரியாக இருந்து இவற்றை எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதிலே கண்ணும் கருத்துமாக அரசும் அரசியலும் சேர்ந்து செயல்படணும்ன்றது என்னுடைய ரொம்ப நம்ம என்ன தொழிலாளர்கள் பத்தி பேசவே இல்லை. சென்னை சில்க்ஸ் இன்னைக்கு ஜூன் 1ஆம் தேதி அவங்க சம்பளம் வந்திருக்கும். சென்னை சில்க்ஸே வந்து அவங்க மற்ற பிரான்ச்சஸ்லாம் இருக்கு, அதை எம்ப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர்கள் நிச்சயமா கஷ்டப்படக்கூடாது. நிச்சயமா அவர்களுடைய துயரத்தை நம்ம வந்து நிச்சயமா பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த ஒரு சென்னை சில்க்ஸ் நடந்திருக்கக்கூடிய கடந்த 48 மணி நேரமாக தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் சென்னை முழுமைக்கும் இந்த சென்னை சில்க்ஸ் ஒரு பெரிய பாடமாக அமைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சென்னைக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு முழுமைக்குமே கூட சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இது அதிர்ஷ்டவசமாக அனைவரும் சொல்வது போல எந்த ஒரு உயிரிழப்பும் இல்லாமல் இந்த பாடம் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்தை முக்கியமானதாக எடுத்துக்கொண்டு இதிலிருந்து இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்படி மாற்றலாம், திரு ராஜசேகரன் அவர்கள் சொன்னது போல புதிய யுக்திகளை நாம் எப்படி கையாளலாம், இது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான புதிய வழிமுறைகளை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ற பிரச்சனைகள், இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள், இது அனைத்தையும் அரசாங்கமும் சரி, வணிகர்களும் சரி, பொதுமக்களும் சரி, அதிகாரிகளும் சரி, அனைவரும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இதுதான் தருணம் என்று நினைத்து உடனடியாக அடுத்த கட்டத்திற்கு இந்த விஷயம் நகருமா, ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.